ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். श्रीशैलेशदयापात्रं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्समगताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालचन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् என் பிறவை தீர இறைஞ்சினே நின்னமுதா அன்பே தகளை அடித்தானே நண்புகள் சேர் சீதத்தார் முத்துக்கள் தேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கடல். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியரான பரமஹம்ச பரிபிராஜகாச்சாரியரான ஸ்ரீ எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜீய சுவாமிகள் அவர் நியமனத்தின் பேரிலும் எம்ஓபி சேரிட்டிஸ் நிறுவனத்தார் அவர்களுடைய நியமனத்தின் பேரிலும் அதே அடியேனுக்கு தகுதியாக கொண்டு இரண்டாம் திருவந்தாதி இதில் 81ஆம் பாசுரம் இருந்து 90ஆம் பாசுரம் வரை பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை சுவாமியின் வியாக்கியானத்தை கொண்டு யதா சக்தி யதா மதி யதா அவகாசம் ஓரிரு வார்த்தைகளை சொல்ல விழைகிறேன். முதலாழ்வார்கள் பொய்கையார் பூதத்தார் பேயாள். இவர்கள் இருந்த நிலை என்ன? பரபக்தி பரஜான பரமபக்தி நிலைகள். அதுல பூதத்தாழ்வார் இருந்தது பரமபக்தி அப்படிங்கிற நிலைமை. பகவான தரிசிக்கணும், அவர் தரிசித்தால் சந்தோஷம், தரிசிக்க முடியலன்னா வருத்தம். இது பரபக்தி. அந்த நிலையே நீடிச்சு மனசிலேயே இருக்கிறது. அதாவது அந்த தரிசன சமானாகார சாட்சா்காரம், பகவான நேர பார்க்கிற மாதிரியே இருக்கிற அந்த நிலைமை, அதுதான் பரஜானம் அப்படின்னு நிலைமை. அதுல இருந்தவர் தான் இந்த பூதத்தாழ்வார். அத சொல்ற அற்புதமான பாசுரம் தான் இந்த 81ஆவது பாசுரம், பகல் கண்டேன்கிற பாசுரம். இந்த பாசுரம் எப்படி வந்தது அப்படின்னா, இதுக்கு முந்தின பாசுரம் 80ஆவது பாசுரம், நேர்ந்தேன் அடிமை நினைந்தேன் அதொன்கமலம் ஆர்ந்தேன் உன் சேவடி மேல் அன்பாய் ஆர்ந்து அடிக்கோலம் கண்டவர்க்கு என்கொலோ முன்னை படிக்கோலம் கண்ட பகல். ஆழ்வார் சாதிக்கிறார்,
நேர்ந்தேன் அடிமை நினைந்த நறுங்கமலம். உன்னுடைய உன் திருமை நினைத்தேன், உன் திருவடி தாமரைகளை நினைத்தேன், அப்பொழுதே உனக்கு கைங்கரியம் செய்ய விழைந்து விட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு மேல அப்போ நேரையே உன்னை நினைச்சதுக்கே இப்படி கைங்கரியம் கிடைச்சிருக்குன்னா நேரையே பார்த்தவாள்லாம் அவளை என்ன நிலைமை அவளுக்கலாம். அடிக்கோலம் கண்டவருக்கு என்கொலோ முன்னை படிக்கோலம் கண்ட மகள் அப்படின்னு சொன்னார். அவதுக்கு பெருமாள் கேட்கிறாரு, இதெல்லாம் கரெக்டா, நீ என்ன பார்த்த, அவ பார்த்தது இருக்கட்டும், நீ என்ன பாக்குற அப்படின்னு பெருமாள் கேட்டதை வச்சுட்டு இந்த 81வது பாசுரம் பாடுறாருங்க. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மீண்டவனை மெய்யே மிக கண்டேன், ஊந்திகழும் சோதி ஊந்திகழும் நேமி ஒளிதிகழும் சேவடியான் மாந்திகழும் சோதி வடிவு. தர்ஷன சமானாகார சாட்சா்காரத்துக்கான பாசுரம் இந்த பாசுரம். இதுக்கு பெரியவாச்சன் பிள்ளை சுவாமியோட பதபதார்த்தம் முதல்ல சேவிக்கலாம். பகல் கண்டேன், இராக்காலம் கலவாமல் ஒரே பகல் காலமாய் செல்லுகிற நல்விடிவை கண்டேன். அதற்கு அடியாக நாராயணனை கண்டேன், சீமன் நாராயணனாகிற என்றும் மறையாத சூரியனை கண்டேன். இதுவரைக்கும் மானச சாட்சா்காரம், கனவுல பாக்குறது. ஏன்னா பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன் எங்க பார்த்தாருன்னா கனவுல பார்த்தாரு. அதுக்கு மேல வர்றது மீண்டவனை ஆரம்பிச்சு மேல வருது அந்த பகவான கனவுல தாண்டி பாக்குற விஷயம். மீண்டு மறுபடியும் கனவில் மானச சாட்சா்காரத்திற்கு காட்டிலும் மிக மெய்யே மிகவும் தெளிவாக அவனை கண்டேன், அவனை காணப்பெற்றேன். என்ன பார்த்தார்? ஊந்திகழும் நேமி, திருமேனியில் விளங்குகின்ற திருவாழியனுடையும் ஒளிதிகழும் சேவடியான் பிரகாசம் மிக்க திருவடிகளையும் உடையவனான அப்பெருமானை, வாந்திகழும் பரமபதத்திலே விளங்குகின்ற சோதி வடிவு ஜோதிமயமான திருமேனியை மிக கண்டேன். இங்கே இந்த உலகத்திலேயே நன்கு காணப்பெற்றேன். அவதாரிகை பகல் பகல் கண்டேன், நீர் கண்டபடி சொல்லி காணேன் என்ன சொல்லுகிறார். பகவான் கேட்கிறார், சரி இவா பார்த்தா அவா பார்த்தான்னு சொல்றீங்க 80வது பாசுரத்துல, நீர் என்ன கண்டீர், நீர் கண்டதை சொல்லும் அப்படின்னு கேட்க அதுக்கு சொல்லுகிறார். அத சொல்லி காணீர் என்ன சொல்லுகிறார்னு இங்க ஆழ்வார் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா வியாக்கியானம், பகல் கண்டேன் காலராத்திரியாய் செல்லாதே விடிய கண்டேன். பகல் கண்டேன், நம்மளும் பகல் காண்கிறோம், ஆழ்வார் ஆழ்வார் வரணுமா பகல் கண்டேன் சொல்றதுக்கு? நம்மளும் தான் பகல் காண்கிறோம் அப்படின்னா நம்ம பகலையும் பார்க்கிறோம் ராத்திரியும் பார்க்கிறோம். ஆனா ஆழ்வார் சொல்றது காலராத்திரியாய் செல்லாதே விடிய கண்டேன். பகலை மட்டுமே பாக்குறேன், ராத்திரியே இல்ல. ராத்திரியே இல்லையா? பகல் மட்டுமே பாக்குறீரா? என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஒழுங்கா புரியும்படி சொல்லுங்களேன். வடுகரு வார்த்தை போலே தெரிகிறதில்லை எங்களுக்கு. இனி சொல்றது ரொம்ப ஸ்புட்டமா இருக்கு, அது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சரியா. கொஞ்சம் விளங்குறா போல சொல்லுங்க, இந்த மந்த மதிக்கு விளங்குறா போல சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்க, அதான் வடுகரு வார்த்தை போலே தெரிகிறதில்லை, மூடி மறைச்சு பேசுறீர்களோ, காலராத்திரியாய் செல்லாதே சொல்றீங்க, என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும்படி சொல்லி சொல்லீர் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சொல்றார் நாராயணனை கண்டேன். பகல் கண்டேன் என்ன அர்த்தம்? நாராயணனை கண்டேன், அஸ்தமியாத ஆதித்யனை கண்டேன். நமக்கு தெரிஞ்ச ஆதித்யன் சூரியன்
அது உதிக்கும் அஸ்தமிக்கும். ஆனா நாராயணன் அஸ்தமிக்கவே மாட்டார். அஸ்தமிக்காத அந்த ஆதித்யன், அதான் அஸ்தமியாத ஆதித்யனை கண்டேன், அதான் நாராயணனை கண்டேன். அதுக்கு மேல கனவில் மிக கண்டேன். கனவிலையும் காட்டி பிரத்யபிக்ஞாகமாக கண்டேன். பிரத்யபிக்ஞா அப்படின்னா முன்ன ஒரு வாட்டி பார்த்த விஷயத்த திருப்பி நினைவுல கொள்றது பிரத்யபிக்ஞா. நினைவு கூறுதல் தான் பிரத்யபிக்ஞா. கனவுல பாக்குறோம் ஒரு விஷயத்த, அதை நம்மளால நினைவு கொண்டு வர முடியுமா அப்படின்னா, எழுந்த உடனே ஒரு நிமிஷம் ஞாபகம் இருக்கலாம், அப்புறம் மறந்து போயிடும். 2 நாள் கழிச்சு சுத்தமா ஞாபகம் இருக்காது. ஆனா நிஜமாவே பாக்குற விஷயம்னா 10 வருஷம் கழிச்சு சொல்லுவோம் நம்ம. அத சொல்றாரு இங்க, பிரத்யபிக்ஞாகமாக கண்டேன். நன்னா திருப்பி சொல்ற மாதிரி, அதான் கனவுல காட்டிலும் மிக கண்டேன். மிக கண்டேன். என்ன கண்டீர் அப்படின்னா, வடிவிலே திகழா நின்ற திருவாழியையும். என்ன பார்த்தீர்? பகல் கண்டேன், நாரணனை கண்டேன், கனவில் கண்டேன்றீங்க, என்ன பார்த்தீர்? கனவை காட்டில என்ன பார்த்தீர, என்ன பார்த்தீர் அப்படின்னு நம்ம ஆசையா கேட்க, வடிவிலே திகழா நின்ற திருவாழியும், திருமேனியில இருக்கிற அந்த திருவாழி திருச்சக்கரம், அதுக்கு மேல ஒளி திகழா நின்ன திருவடிகளையும் உடையவனுடைய திருவழியை பார்க்கிறார். திருவாழியை பார்த்த உடனே ஆழ்வார்க்கு அவர் திருவடியில விழுந்துட்டார். அதனால ஒளி திகழா நின்ற திருவடிகளையும் அதையும் பார்க்கிறார். உடையவனுடைய பரமபதத்திலே திகழான் என்ற ஜோதிஷை உடைத்தான திருமேனியை கண்டேன். பஞ்சோபனிஷத் மயம், சுத்த சத்வமயன் பகவான். திவ்ய மங்கள விக்கிரகம். பரமபதத்துல ஜோதிஷ்மயமா இருக்கிற பெருமாள். அந்த பெருமாளை இந்த உலகத்துல இருந்துட்டு பூதத்தாழ்வார் மானச சாட்சா்காரம் பண்றார். அவர் திருமேனிய பார்க்கிறார், திருவாழிய பார்க்கிறார், அதுக்கு மேல திருவடியும் பார்க்கிறார். ஊந்திகழும் சோதி, ஊந்திகழும் நேமி, ஒளி திகழும் சேவடியார். ஊந்திகழும் நேமி, அவர் திருமேனியில் இருக்கிற நேமி சக்கரம். ஒளி திகழும் சேவடியார், முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீன்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ. அந்த திருவடி தாமரைகள் அப்படி ஒளிமயமா இருக்கு. ஒளி திகழும் சேவடியான் எங்க இருந்து பார்க்கிறார்? எப்படிப்பட்ட திருமேனினா வாந்திகழும் சோதி வடிவு. அத சொல்றதுதான் இங்க திரு பரமோதத்திலே திகழானின்ன ஜோதிஷை உடைய வாந்திகழும் சோதி வடிவு. அந்த திருமேனியை கண்டேன். மேகம் போலே திகழானின்ற ஜோதிஷை உடைய வடிவு என்னவுமா? இந்த உலகத்துல மேகம் போல ஜோதிஷ் வடிவா இருக்கிற பகவானை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி தைரியமா நேரையே பார்த்ததுனால ஆழ்வா சொல்றாரு இந்த விஷயத்த. எவ்வளவு வேதம் படிச்சாலும் இது புரியவே புரியாது. திவ்ய பிரபந்தத்துல பகவானே தானே ஆழ்வாருக்கு அருளின அந்த மகர்வர மதிலம் இருக்கிறதுனால பகவான நேரே கண்ட ஆழ்வார் அற்புதமா பாடியிருக்கார் இந்த விஷயத்த. பகவானுக்கு திருமேனி உண்டு, பகவானுக்கு அவயவங்கள் உண்டு அப்படிங்கிற விஷயம் அத்தியாவசியமா சாதிச்சிருக்காருங்க. பகல் கண்டேன், நாராயணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மேமியை மீண்டவனை மிக கண்டேன், ஊந்திகழும் நேமி, ஒளிதிகழும் சேவடியான், வாந்திகழும் சோதி வடிவு. அடுத்து 82வது பாசுரம். வடிக்கோல வாழ்நெடுங்கண் மாமலராள் செவ்வி படிக்கோலம் கண்டகலால் பன்னாள் அடிக்கோலி ஞாலத்தாள் பின்னும் நலம் புரிந்தது என்குறோ குலத்தால் இல்லை குறை. 81வது பாசுரத்தை பகவான பார்த்தேன்
அவன் அவயவங்களை பார்த்தேன், அவன் திருவடி தாமரைகளை பார்த்தேன், ஒளி திகழும் பர்வதத்துல இருக்கிற அந்த ஜோதிஷ்மயமான பகவானை பார்த்தேன் அப்படின்னு சாதிச்சார் 81வது பாசுரத்துல. 82வது பாசுரத்துல அந்த பகவான் தாயோரோட கூடினவர் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க அது சமத்காரமா தெரிவிக்கிறார். இங்க பதபதார்த்தம் வடிக்கோலம். இது எப்படி போறது இந்த பாசனம் அப்படின்னா, லக்ஷ்மி தாயார் பகவானை விட்டு பிரியாம இருக்கா, அகலகில்லேன் அப்படின்னு. அந்த தாயார் சதா சர்வகாலமும் பகவானுடைய திருமேனி அழக அனுபவிச்சுண்டு திருமார்பிலே இருந்துட்டு இருக்கா. அனுபவிச்சு முடிக்க முடியல. ஆனா நேத்தி வந்த பூமி பிராட்டி அவ என்ன பண்றா அப்படின்னா, நானும் பகவான் அழக அனுபவிக்க போறேன் அப்படின்னு தைரியமா இறங்குறாளே. பெரிய பிராட்டியார் மூழ்கி அவ எழுந்துக்க முடியாம இருக்கிற இந்த அழகுல வெளியில இருக்கிற கரையில நிக்கிற அந்த பூமி பிராட்டி எவ்வளவு தைரியமா வந்து அழகுல மூழ்கி நான் வந்துருவேன், கரை சேர்ந்துருவேன் அப்படின்னு தைரியமா இருக்கானே. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அது அப்படி கிடையாது. அந்த அழகு அப்படி இழுக்கிறது அவளை. அதோட இந்த அழகு எல்லாருமே நல்லா ஸ்நானம் பண்ணி மூழ்கி எழுந்துக்க வேண்டிய அழகு இது அப்படின்னு சாதிக்கிறாங்க. அதான் இந்த பாசுரத்தோட சாராம்சம். அதுல இப்ப பதபதார்த்தம் வடிக்கோலம். வடிகட்டின அழகை உடையவளும் வாழெடுங்கண் ஒளி பொருந்திய மிக வினிய கண்களை உடையவனும் மாமலராள் சிறந்த தாமரை மலரில் பிறந்தவளுமான பெரிய பிராட்டியார் செவ்வி படிக்கோலம் தக்க பருவத்தை இயல்பாக உடைய அவனது அழகை கண்டு கண்ணால் அனுபவித்து பல்நாள் அகலாள் கமநேரமும் விட்டு பிரியாமல் எப்போதும் கூடிய இருக்கிறாள். இது வரைக்கும் பெரிய பிராட்டியார் பகவானையோட அனுபவத்தை அனுபவிச்சுண்டு அந்த அழகு அனுபவிச்சுண்டு அங்கேயே அகலாம இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு மேல பின்னும் இதுக்கப்புறம் எம்பெருமான், அதாவது இந்த பெரிய பிராட்டியார் மூழ்கி இருக்கிற இந்த விஷயத்த அதை பார்த்த பின்னும், அதான் பின்னுங்கிறது, பின்னும் எம்பெருமானுடைய அழகிலே பெரிய பிராட்டியார் ஈடுபட்டு அழுந்துகிறபடியை கண்டு வைத்தும் ஞாலத்தாள்ங்கிறது பூமி பிராட்டி. பூமி பிராட்டியானவள் அடிக்கோலி ஆரித்து கொண்டு நலம் புரிந்தது என்கொலோ. அப்பெருமானிடத்தில் ஆசையை பெருக்கிக் கொண்டிருப்பது என்னோ. ஏன் இப்படி பண்றா? ஒருத்தி மூழ்கி போயிட்டா, இவ புதுசா வந்திருக்கவ, இவனும் மூழ்கிறதுக்கு ஆசைப்படுவாள். யாராவது ஒரு புதக்குழி இருக்கு, அவளை மூழ்கினவளை பார்த்தா மத்தவ பயந்து ஓட மாட்டான், நானும் குதிப்பேன் இருப்பாள. யாராவது அவன் நன்னா நீச்சல் அடிக்கிறது தெரிஞ்சவ முதல்ல போனவ, இவளுக்கு நீச்சலே தெரியாது, புதுசா வந்தவ, அவளும் மூழ்க ஆசைப்படுறாளே அப்படின்னா இது என்கொலோ. ஆசையை பெருக்கிக் கொண்டிருப்பது என்னோ அப்படின்னா கோலத்தால் இல்லை குறை. எத்தனை பேர்கள் அனுபவித்தாலும் ஏத்திருக்கும்படியான அழகினால் குறையில்லை என்னோ. எம்பெருமானிடத்தில் அழகு எல்லையற்றிருப்பதனால் பலரும் ஆசைப்பட தட்டில்லை. பகவானுடைய அழகு அப்படி ஈர்க்கிறது எல்லாரையும், அதனால போறா. அதுக்கு மேல எல்லாரும் இந்த பகவானுடைய அழகுல அவகாகித்தாலும் அந்த அழகுக்கு ஒண்ணு குறை இல்லாதனால எல்லாரும் வேண்டாம். சுவாமியோட அவதாரிக்கை வடிக்கோல இத்தியாதி. கீழ் நாராயணனை கண்டேன் என்கிறார். இப்போது லக்ஷ்மி சனாத்தனமாக இருக்கிற நாராயணன் கண்டேன் என்கிறார். கீழ்னா கீழ் பாசுரத்துல 81வது பாசுரத்துல பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன்கிற பாசுரத்துல பகவானை பார்த்தேன் அப்படிங்கிறார்.
இப்போது இந்த பாசுரத்தில் லக்ஷ்மியை சனாத்தமாக கண்டேன், தாயோட கண்டேன் அப்படிங்கிற அம்மா. இதுவும் என்னது, மான சாட்சா்காரமா பார்த்தாரே 81வது பாசுரத்துல அதனுடைய அதனுடைய அடுத்த நிலை இது. சோ மனசுல பகவான் வந்திருக்கார், முதல்ல தாயாரும் வந்திருக்கார். இது ஆச்சரியம் பாருங்க. நித்தைவேஷ ஜெகன்மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீ அனபாயினி. தாயார் இருக்காளே, எப்போ பகவான் எப்படி பிறந்தாலும் கூட தாயார் வந்துருவா. பகவான் தேவனா பிறந்தா தாயாரும் தேவதையா வந்துருவா. தேவத்வே தேவதேகேயம். பகவான் தேவ சரீரம் எடுத்தார்னா தாயாரும் தேவ சரீரம் எடுத்துருவா. மனுஷத்வே ச மானுஷி. ராமன பிறந்தா சீதைய பிறந்துருவார் தாயார். சரி, இங்க வாழ்வார்க்கு மானத சாட்சா்காரமா வராது பெருமாள். கூட பிறப்பாயிடுத்தா பகவானுக்குங்க. அது பிறப்புன்னு சொல்ல முடியாது, அவதாரம்னு சொல்ல முடியாது. பகவான் ஆழ்வாருக்கு மனசுல சாட்சா்காரமா பெருமாள் வரார். அங்கேயும் தாயார் வரார். ஆச்சரியமான விஷயம். 81வது பாசுரத்துல பகல் கண்டேங்கிற பகவான கண்டேன்னு சொல்றார். 82வது பாசுரத்துல அத அந்த தாயார் விசிஷ்டமா இருக்கிற நாராயணனை கண்டேன்னுட்டாரு. ஆச்சரியமான விஷயம். தாயார் விட்டு பிரியவே மாட்டா. அகலகில்லேன் எதையும் அப்படின்னு தாயார் இருக்கா. பெரியவாச்சன் பிள்ளையோட வியாக்கியானம், வடிக்கோலத்துக்கு ருஜீஷமாய் கழித்தாரோ என்னில். 2 பதம் இருக்கு, வடிக்கோலம் வடிக்கோலம் அப்படின்னு. கோலம்னா அழகு, வடிக்கோலம் பெருமானுடைய அழகு. உலகத்து அழகெல்லாம் பார்த்தா பகவானுடைய அழகு அத்தியாச்சரியமான அழகு. உலகத்துல என்னென்ன பதார்த்தங்கள் அழகு, இது அழகு அது அழகுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அவ்வளோத்தையும் கோது, அவ்வளோ அழுக்கு அப்படின்னு கழிக்கிற மாதிரி இருக்கிறது பகவானுடைய அழகு. அதான் படிக்கோலம். ஆனா இந்த பகவானுடைய அழகே என்ன ஒரு அழகா, ஒரு அழுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது தாயாருடைய வடிக்கோலம். இதையும் வடிகட்டின அழகு. கோலம்னு அழகு, வடிக்கோலம் பகவானுடைய அழகு, வடிக்கோலம் தாயாரோட அழகு. அப்படி இந்த பகவான் அழகையும் வடிகட்டி வர அழகு. ருஜிஷமாய் கழித்தாரோ என்றில், அந்த பகவான் அழகையும் கழிக்க முடிகிற அழகு தாயாரோட அழகு. வடிக்கோலம் இத்தியாதி ஓராளும் ஒரு நோக்கும் நேரான கண்ணையும் உடையவனாய். பகவான் இந்த தாயார பார்த்துட்டு இருந்தானா பார்த்துட்டே இருப்பான். ஓராளும் ஒரு நோக்கும், வேற எங்கேயும் பார்வையை செலுத்த மாட்டார். நேரான கண்ணையும் உடையவனாய். நாம் வடிக்கோல வாழ் நெடுங்கண், வாழ் நெடுங்கண்களால இந்த தாயாரோட திருமேனி இருக்கே, வடிக்கோலம் இருக்கே, அந்த வடிக்கோலத்திலையும் மத்த எல்லா அவயவங்களையும் கோது அப்படின்னு படித்தா கண் ரொம்ப அற்புதமான. இந்த பகவானுடைய அழகையும் கோதுன்னு தள்ளுற மாதிரி இருக்கிறது தாயாருடைய திருமேனி அழகு, வடிக்கோலம். அந்த வடிக்கோலத்திலையும் வடிகட்டின அழகு என்னது அப்படின்னா வாழ் நெடுங்கண். இந்த நேரான கண்ணை உடையவளாய் சௌகுமாரியத்தை உடையலான பெரிய பிராட்டியார். அந்த பெரிய பிராட்டியார் அசிதக்ஷனா அப்படிங்கிற அந்த தாயார். செவ்வி இத்தியாதி, செவ்வி படிக்கோலம் கண்டகலாள். செவ்வியை உடைத்தாய் சுவாபாவிகமான கோலத்தை கண்டு
காலமெல்லாம் அகலாள். இது பகவானுடைய அந்த அழகு, குணம், சேஷ்டிதம் இதுகளை பார்த்து சுவாபாவிகமா இருக்கிற இந்த கோலத்தை கண்டு காலமெல்லாம் கண்டு அகலவே மாட்டார் பெரிய பிராட்டியார். ஒரு தேவையாலே அகலாதிருப்பாளோ இருக்கிறாளோ என்னில் அன்னு வைத்த கண் வாங்க மாட்டாமையும் கால் வாங்க மாட்டாமையும். இந்த ஒரு தேவையால பகவானை பார்த்துட்டு இருக்காளா இதுவே கிடையாது, எந்த காரணமும் கிடையாது. அவ அழகு அப்படி ஈர்க்குது தாயார, அந்த தாயாரே பார்த்துட்டு பகவான. இதுக்கு மேல அடிக்கோலி ஞாலத்தாள், இது வரைக்கும் தாயாரை பத்தி சொல்றது. இதுக்கு மேல பூபிராட்டி அடிக்கோலி ஞானத்தாள் இத்தியாதி அகலப்பாரித்து ஸ்ரீ பூமி பிராட்டியார். அகலப்பாரித்து அப்படின்னா ரொம்ப ஆசையா ஒரு பிரசாதம் போடுறா, ஒரு சாதாரண இலை வச்சு சாப்பிடுறோம். நிறைய பிரசாதத்துக்கு இத்தனை இலை போட்டு நிறைய இருக்கு அப்படின்னா உடனே பெரிய இலையா நுனி இலை கொண்டு வந்து பெருசா பரப்பின்னு உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அகல பாரித்து பெருசி அகலமா விரிச்சு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பூமி பிராட்டியார் ரொம்ப ஆசையா இந்த பகவானுடைய அனுபவத்துல இறங்குறதுக்காக அகல பாரித்து ஸ்ரீ பூமி பிராட்டியார் பெரிய பிராட்டியார் தண்ணீர் தண்ணீர் என்கிற விஷயம் என்று அறிந்த பின்பும் பெரிய பிராட்டியார் ஐயோ இப்படி அழகு தாங்க முடியனால தாங்க முடியல, தண்ணீர் 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 அப்படின்னு தவிக்கிறார் பெரிய பிராட்டியார். அதை பார்த்து கூட பூமி பிராட்டியார் அகல பாரித்து இருக்கா. விஷயம் என்ன அறிந்த பின்பும் ஸ்நேகிக்கு அடி என் பகவான் அழகை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுறாளே ஏன் அப்படின்னா அவள் கண்ணுக்கு அவள் பெரிய பிராட்டியார் கண்ணுக்கு அவன் மட்டும்தான். இப்ப இங்க இதான் அர்த்தம், இந்த பெரிய பிராட்டி அனுபவிக்க பெருமாளை பூபிராட்டியும் சேர்த்து அனுபவிக்கலாமா அப்படின்னா அது சொல்றார், அவளுக்கு அவள் கண்ணுக்கு விஷயம் அவன் ஒருத்தன், ஆனா இவளுக்கு விசிஷ்டம் இவள் அப்படிங்கிறது பூபிராட்டி. பூபிராட்டிக்கு விசிஷ்டம்ங்கிறது பகவானும் பெரிய பிராட்டியரும் சேர்ந்த அழகு. பெருமாளை மட்டும் அனுபவிக்கிறது பரவாயில்ல, கொஞ்சம் முடியும் பரவாயில்ல. ஆனா பெரிய பிராட்டியரோட கூடுதல் பெருமாள் அனுபவிக்காம இருக்கவே முடியாது. அந்த அழகு என்னது, அப்பிரமேயம் ஹி தத்தேஜகா எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா ராமாயணத்துல வர ஸ்லோகம். மாரீஜன் சொல்றான் அந்த விஷயத்த. ஆக இந்த தேஜஸ் எப்படின்னா ராமர் தனியார் கட்ச ஒரு தேஜஸ், சீதையோட சேர்ந்தா எப்படி தேஜஸ் அப்படின்னா அப்பிரமேயம் அப்பிரமேயம் ஹி தத்தேஜக. ஆக இவளுக்கு விசிஷ்டம் பூபிராட்டைக்கு பகவானும் பெரிய பிராட்டியாரும் சேர்ந்து அந்த அழகு இருக்கே அதை தாங்கவே முடியாது. அதனால அவ பெரிய பிராட்டியார் கஷ்டப்படுறத பார்த்தாலும் மூழ்கி இருக்கிறத பார்த்தா கூட பூபிராட்டி இறங்கியே தீருவாதுல. அதுக்கு மேல இவளோட கூடினவன் விஷய பூயஸ்தையாலே அடிக்கோலி என்கிறது. தன்னில் மிடுக்கனானவன் அழுந்த புக்கால் கரையிலே நிற்கிறவன் புகாதே போகவன்னே எடுப்பது. பெரிய சுழல் இருக்கு, சுழல்ல ஒருத்த நல்லா நீஞ்ச தெரியும், அவன் உள்ள உழுந்தா வெளியே வரவே இல்லை. கரையில நிக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு நஞ்சவே தெரியாது, அவன் என்ன பண்ண போ குதிக்க கூடாது, ஓடி பண்ணான் இல்லையா. ஆனா அவனும் சேர்ந்து குதிக்கிறான். அப்ப என்ன அது அனர்த்தம் தானே அது அப்படின்னு கேட்கிறாருங்க. தன்னிலே மிடுக்கனானவன், என்னோட நன்னா நீஞ்ச தெரிந்தவன், அழுந்த புக்கால் கரையிலே நிற்கிறவன் புகாதே போகவதென்னு அடுப்பது. எல்லாரிலும் அளவுடைய பெரிய பிராட்டியார் குமிழீர் உண்ணும் விஷயமானால் எல்லாரோட மேன்மை பெற்ற அளவுடைய மேன்மை பெற்ற பெருமை பெற்ற
பெரிய பிராட்டியார் குமிழ்நீர் ஒண்ணும் பண்ணுவேன். அந்த உள்ள போய் மூழ்கி குபுக்குன்னு கொப்பளம் வருது தண்ணியில இருந்து. அப்படின்னு அர்த்தம் கஷ்டம் வெளில வருது அப்படின்னு அர்த்தம். அப்படி பகவான் அழகுல மூழ்கி வெளில வர முடியாம தத்தளிச்சுட்டு இருக்கா உள்ள. அந்த விஷயமானால் இவள் அகலப் போகாதே, அகலப்படுக்கைக்கு ஹேது என் இவள்னா இந்த இடத்துல பூபிராட்டி. பூபிராட்டி ஏன் உள்ள போனா அப்படின்னா அது ஹேத்து என்ன ரீசன், என்ன அதுக்கு காரணம் அப்படின்னா கோல வித்தியாதி நின்னார் நின்ன நிலைகளிலே அகப்பட வேண்டும் அழகு. யார் யார் புதுசா வந்திருக்கல பரவாயில்ல, ரொம்ப நாளா தெரியுமா அப்படியும் பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் இந்த அழகு அப்படியே ஈர்த்து இழுத்துட்டு நின்னார் நின்ன நிலைகளிலே. அந்த முதல் நிலையில இருக்காளா, அடுத்த நிலையில இருக்காளா, கடை நிலையில இருக்காளா, அதை பத்தி அவசியமே இல்லை. நின்னா நின்ன நிலைகளிலே நான் பூப்பிராட்டி முதல் நிலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுல. அதோட அனுபவசாலி பெரிய பிராட்டியார். ஆக இன்னும் கம்மி நிலையில இருக்கிற இந்த பூபிராட்டி அவளையும் கூட இழுக்கிற அழகு. நின்னா நின்ன நிலைகளில் அகப்பட வேண்டும் அழகு குறைவற்றிருக்கையாலே இதர விஷயங்கள் இருவருக்கும் அனுபவிக்க அனுபவிக்கையாலே. சரி, ஆக பூபிராட்டியார் என்ன பெரிய பிராட்டியார் அண்ணன் எல்லாரையும் பிடிச்சு இழுக்கிற அழகு பகவானுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா இந்த உலகத்துல அப்படி இல்லையேப்பா. இந்த உலகத்துல ஒருத்தர் 2 மனைவி வச்சுட்டு இருந்தான்னா சக்களத்தி சண்டை வந்துருமே, அங்க வராதா? அதை விசாரம் பண்றாரு. அடுத்தது இதர விஷயங்கள் இருவருக்கும் அனுபவிக்க போறாமையாலே. இதர விஷயங்கள் இல்ல, இந்த உலகத்து விஷயங்கள் பகவத் விஷயம் இல்லாம இது என்னது இந்த பூபிராட்டி இதெல்லாம் ஆத்ம பரமாத்மா விஷயம். அது இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இந்த உலகத்து விஷயங்கள் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இதர விஷயங்கள் இது என்ன பண்றது அப்படின்னா ஒரு கணவன் ஒரு மனைவி இருந்தாலே அவர்களுக்குள்ள அனுபவம் போறாது. அப்படி இருக்கச்சே இன்னொருத்தி ஒருத்த வந்தானா அனுபவம் போறாது. இதர விஷயங்கள் இருவருக்கும் அனுபவிக்க போறாமையாலே, இருவருக்கும்னா கணவன் மனைவி இருவருக்கும் அனுபவிக்க போறாமையாலே சீர்வார் என்கிறது. 2 மனைவிகள் இருந்தானா அவளுக்கு அனுபவம் போறாது. அதனால சீருபார் சண்டை ஒருத்தருக்குள்ள. ஆனா கிண்ணகத்தில் இழிவாரை போல எல்லாரும் திரள அனுபவிக்க வேண்டும் பரப்புண்டாகையாலே. ஒரு 10 பேர் இருக்கா, ஒரே ஒரு குளியல் அறை இருக்கு. அப்ப என்ன பண்ணோம், ஒருத்தர் போன அப்புறம் இன்னொருத்தர் போக முடியும் குளிக்கிறதுக்கு. ஆனா பெரிய நதி பிரவாகம் போயிட்டு இருக்கு, எப்படி இறங்கணும்? 1,00,000 பேர் 1,00,000 பேர் ஒரே சமயத்துல இறங்க முடியும். கிண்ணகம்னா பெரிய வெள்ளம். இன்னும் சொல்ல போனா எல்லாரும் கை கோத்துன்னு இறங்கணும், என்ன அடிச்சு விடும் ஒருத்தனா இறங்கணும்னா. அப்படிப்பட்ட அழகு பகவான் அழகு. கிண்ணகத்தில் இழிவாரை போல எல்லாரும் திரள அனுபவிக்க வேண்டும் பரம்பொண்டான இவ்விஷயத்தில் பகவத் விஷயத்தில் அனுபவிப்பாருக்கு பிரியமே உள்ளது அப்படிங்கிறார். ஆச்சரியமான பாசுரம். ஆக 82வது பாசுரத்துல தாயாரோட கூடிய பகவானை கண்டேன் அப்படின்னு இருக்கார். அடுத்து 80 இருந்தேன் எனை பகலும் மாயன் கண் சென்னவரம். பெருமாள் நன்னா பாடின்னு வந்தார். நிறைய பாசுரங்கள் பாடினார் பெருமாள். இப்படி பாடினேன் அப்படி பாடினேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பெருமாள் அழகு, நான் பாடிட்டேன், அற்புதமா பாடினேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆழ்வாரு. ஆனா தாயோட கூடிய அப்பிரமேயம் தத்தேஜகா அப்படிங்கிற அந்த அப்பிரமேயமான அழகை பார்த்த உடனே எனக்கு பாட வாயே கிடையாது எனக்கு அப்படின்னு நைச்சான சந்தானம் பண்றாரு இங்க இந்த பாசுரத்தை. பதார்த்தம் மறை வேதங்களும் ஆங்கு என உரைத்த மாலை இத்தகையவன் என்னாமல்
அத்தகையவன் என்றே சொன்ன எம்பெருமானை இப்படி சொல்ல தெரியல வேதத்துக்கு. அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றது வேதம். அப்படின்னு சொன்ன பகவானை புல்லறிவாளனான நான், வேதம்ங்கிறது ரொம்ப அறிவு பெற்றது, சகல விஷயங்களும் தெரிஞ்ச இது வேதம். நான் புல்லறிவு பெற்றவன். அப்படியான நான், ஆழ்வார் சொல்லிக்கிறார், குறையாக குறை உண்டாம்படி வெம் சொற்கள் செவிடு செவி சுடும்படியான சொற்களாலே கூறினேன், பேசினேன். கூறி அதை சொல்ல மட்டும் இல்லாம, அப்படி பேசுறது மட்டும் இல்லாமல், மாயன் கண் சென்ன வரம், பெருமானிடத்தில் தங்கி இருக்கின்ற அருளில் எதையேனும் சிறிதையாவது ஈயுங்கொல் என்றே நமக்கு கொடுக்குமோ என்று பலனை எதிர்பார்த்து கொண்டு என்னை பகலும் வெகு காலமாக இருந்தேன், இருக்கின்றேன். அதாவது 3 தப்பு பண்ணதான் சொல்றார் ஆழ்வார் இங்க. ஒண்ணு, பாடிக்கூடாது பெருமாளை, எனக்கு பாடவே தெரியாது, அது ஒண்ணு. பாடத்துல என்ன பண்ணோம், வாய் மொழின்னு இருக்கணும். ஆனா பாடினேன், சரி முதல் தப்பு பண்ணியாச்சு, பாடியாச்சு. அதுக்கு மேல தப்பு தப்பா வர பாடினேன், 2வது தப்பு. பாடிட்டு 3வது என்ன பண்ணினேன் அப்படின்னா, இதுக்கு பலன் கிடைக்குமா ஏதாவது அப்படின்னு எதிர்பார்த்தேன், அது 3வது தப்பு. இதான் சொல்றாரு இந்த பாசுரத்துல பெரியவாச்சன் பிள்ளை சுவாமியோட அவதாரிக்கை. குறையாக முன்பு சர்வ விஜாத்திய வஸ்துவை பேசுகையாலே, முன்பு அப்படின்னா 74வது பாசுரத்துல, யானே தவம் செய்தேன் 7 பிறப்பும் எப்பொழுதும் யானே தவமுடியேன் என்பெருமான், யானே இருந்தமிழ் நன்மாலை எணியடிக்கே ஏத்தினேன் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது. அந்த என்ன சொல்றாரு, யானே 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 அப்படின்னு சொல்றாரு. யானே பெருந்தமிழன், பகவான் திருவடி தாமரைகளை அற்புதமா நான் ஏத்தினேன், ஆனா பெருந்தமிழன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதான் முன்பு. முன்பு சர்வ விஜாத்திய வஸ்துவை பேசுகையாலே, சர்வவிஜாத்திய வஸ்து எது அப்படின்னா பகவான். என்னோடு என்னோடு ஒப்பாருண்டோ பெரிய தமிழன் பெரிது நல்லேன் என்று சொன்னார். இப்போது இப்ப என்னது, அதே பெருமாள் தானே, அது மாற மாட்டாரே அப்படின்னா, அவ்வஸ்து தன்னை லக்ஷ்மி சனாதமாக அனுசந்திக்கையாலே, அப்பிரமேயம் ஹி தத்தேஜகா அப்படின்னு இருக்கிற அந்த பகவான், தாயோட கூடிய பகவான். பகவானே அவரை பாடுறது ரொம்ப கஷ்டம், ஆனா அதுக்கு மேல தாயோரோட கூடிய பகவான பாடுறது ரொம்ப கஷ்டம், பாடவே முடியாது. அப்பிரமேயம் அது. அப்படிப்பட்ட அழகை வசுதனை லக்ஷ்மி சனாத்தமாக அனுசந்திக்கையாலே அங்குத்தைக்கு விசதிருஷமாக சொன்னேன். அங்குத்தை அந்த பகவானுடைய, தாயாரோட கூடிய பகவானுடைய அழகைக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாம நான் பாடிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறார் இந்த வாசகத்தை. இதுக்கு வியாக்கியானம், குறை இத்தியாதி அபரிபூர்ணமாம்படியாகவும் திருவள்ளம் நோம்படியாகவும் வார்த்தை சொன்னேன். என்ன குறையா சொல்லிட்டார், அப்படி குறையாக வெஞ்சொற்கள் கூறினேன், என்ன அப்படி பெருசா சொல்லிட்டார் அப்படின்னா, நான் சொன்ன வார்த்தைகள் ஏதோ சொல்லிட்டு இதுதான் அந்த அழகு பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன், அது பூர்ணமே இல்லை, அபரிபூர்ணமாக சொன்னது. அதுக்கு மேல பகவானுடைய திருவுள்ளம் நோம்படியாக சொன்னேன் அப்படி சொல்லிட்டு, எப்படிப்பட்ட பெருமாளை சொன்னேன் அதான் சொல்றாரு இங்க. வாக்விருத்தாஷ்ட வேதாக, வேதங்கள் எல்லாம் சொல்ற பகவான் என்று சொல்லப்படுகிற
சர்வாதிகனை பகவானை, வேதங்கள் பகவானையே சொல்லும். வேதத்தால மட்டும்தான் பகவான் அறிய முடியும். அப்படிப்பட்ட பகவானை சொல்லியிருக்கார். வேதேஷ சர்வை அகமேவ வித்யகன் கண்ணனே சொல்லியிருக்கார். அப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கும் பெருமானுக்கு. அண்ணனே சொல்ற வேதத்தால் மட்டும்தான் தெரிஞ்ச முடியும் என்ன அப்படின்னு. அப்படி இருக்கிற என்ன பகவான இந்த ஆழ்வார் பாடிட்டாரு. இது வருத்தமா இருக்குல்ல பெருமாளுக்கு. அதுதான் திருவுள்ளம் நோம்படியா இருக்குது. என்னும் சொல்லுகிற சர்வாதிகனை, வேத சமதிகனை, வேதத்துல ஈதிருஷம், வேதம் ஈதிருஷம் இதம் என்று சொல்ல போகாதவனை என்னுமா. இப்படிதான் பெருமாள் அப்படின்னு சொல்ல முடியுமா? எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா அப்படின்னு சொல்றது வேதம். எனக்கு சொல்லவே முடியல பகவானை பத்தி அப்படிங்கிறது. அந்த விதத்துல இப்படிதான் பெருமாள் அப்படின்னு நான் சொல்றேன். இறையேனும் இத்தியாதி சதிருஷமாக சொன்னவளவேயோ இப்படிதான் பெருமாள் அப்படின்னு நான் சொல்லிட்டேனே. இதோடு நிக்கிறேன்னா அங்க நிக்கவே இல்லை. என்ன பண்றேன் இன்னும் மேல ஒண்ணு சொன்னாய் அதுக்கு பிரத்யுபகாரம் வேணுமென்னு இருக்கை. இதுதான் மூணாவது. முதல்ல சொன்னது தப்பு என்னது? எனக்கு பாடவே தெரியாது, பகவான பாட வந்துட்டேன், அது பாடிட்டேன், அது தப்பு. ரெண்டாவது தப்பு என்னது? பகவான் திருவுள்ளம் நோம்படியாக ரெண்டாவது நான் அவனை பாடிட்டேன், தப்பு தப்பா பாடினது ரெண்டாவது. இதுக்கு மேல மூணாவது இங்க பாடின மட்டும் அல்லாமல் அதுக்கு பலன் ஏதாவது கிடைக்குமா? நல்ல பலன்கள் ஏதாவது கிடைக்கும் பெருமாட்டி நிறைய ஏதாவது ஏதாவது உபகாரம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது சொல்றது மூணாவது. ஆக ஒன்று சொன்னோமா, ஒன்று சொன்னாய் அதுக்கு பிரத்யுபகாரமும் வேணும் என்று இருக்கிறேன். வருத்தம் ஆழ்வார். ஏன்னா பகவானுடைய அழகு அப்படிப்பட்ட அழகு, அதுவும் தாய்நாடக்கூடிய பகவான் அழகு. இதுக்கு மேல 84வது பாசுரம், வரங்கருதி தன்னை வணங்காதவன்மை உரங்கருதி மூர்க்கத்தவனை நரங்கலந்த சிங்கமாய் கீண்ட திருவன் அடியினையே அங்கன்மா ஞாலத்தமுது. 83வது பாசுரத்துல பகவான பாட முடியலையே, அப்பா பாடிட்டேன்னு வருத்தப்படுறார் ஆழ்வார். அப்ப அர்த்தம், இனிமே ஒரு தப்புன்னு சொன்னா அதை வருத்தப்பட்டா என்ன பண்ணோம்? பண்ணாம இருக்கணும். அப்போ 2ஆம் திருவந்தாதி 83 பாசுரங்கள் அப்படின்னு இருக்கணும் இல்லையா? 100 பாசுரங்கள் இருக்கான. ஏன் பண்ணார் மீதி பாசுரங்களை அப்படின்னா, அதுக்கு அவனுடைய அழகு அப்படி பாட வைக்கிறது என்ன அப்படின்னு முடிச்சிட்டாரு இந்த பாசுரத்துல. அது பதபதார்த்தம். வரம் கருதி தேவர்களிடத்து பெற்ற வரத்தை மதித்து தன்னுடைய வர வலிமையுடையும் உடல் வலிமையும் நினைந்து, வரம் ஒன்று நினைக்கிறார், அதுக்கு மேல தன்னோட உடம்பு வலி நினைக்கிறார், வளத்தை நினைக்கிறார். யாரு அப்படின்னா மூர்க்கத்தவன். தனக்கு கிடைச்ச உடம்ப வலிமை நினைச்சுட்டு ஒருத்தர் இருந்தான்னா அதுக்கு என்ன பேரு? மூர்க்கன். மூர்க்கத்தவனை பிடிவாதம் கொண்டிருக்குமான இரணியனை, இரண்டு கசிப்பையை நரம் கலந்த சிங்கமாய் கீண்ட நரசிங்க உருவ கொண்டு பிளந்தொழிந்த திருவன் அழகனுடைய அடியினைய இரு பாதங்களே அங்கண்மா ஞாலத்து அழகிய இடமுடைத்தான இம்மாநிலத்தில் அம்பு இனிமை மிக்க அமிர்தமாகும். இதுக்கு மேல வியாக்கியானம். வரமித்யாதி தேவதைகள் பக்கலிலே வரம் பெற்றவனாய் தேவதைகளுக்கும் அடியாய் இருந்துள்ள உன்னை வணங்காத துரபிமானத்தை உடையனான ஹிரணியனை. ஹிரண்யகசிபு தேவதைகள்கிட்ட வரம் வாங்கியிருக்கான். என்ன வரம் வாங்கியிருக்கான்?
பகல்ல சாகக்கூடாதுன்னா, பகல் யாரும் கொல்லக்கூடாது, ராத்திரி கொல்லக்கூடாது, ஒன்னால படைக்கப்பட்ட யாரும் கொல்லக்கூடாது. இப்போ பெருமாளுக்கு சேலஞ்ச், எப்படி வரணும் அவனை கொல்றதுக்கு? பெருமாள் அவன் பிரம்மாவால் படைக்கப்பட்டவன் இல்லை. பெருமாள் பிரம்மாவை படைச்சார், அப்படி வந்துடலாம். ஆனா அவன் என்ன உருவில் வரணும் அப்படின்னா, மனுஷ உருவில் வந்துட்டான்னா பிரம்மாவால் படைக்கப்பட்டது அப்படின்னு ஆயிடும். சிங்கமான உருவம் வந்தா அதுவும் பிரம்மாவால் படைக்கப்பட்ட மிருகம் தானே, அப்படி வர முடியாது. அப்போ இது ரெண்டும் கலந்ததுன்னா அந்த உருவமே கிடையவே கிடையாது உலகத்துல. அதனால பிரம்மாவால படைக்கப்படாத உருவத்தை எடுத்திருந்தாரு இங்க. தேவதைகள் பக்கலிலே வரம் பெற்றவனாய் தேவதைகளுக்கும் அடியாய் இருந்துள்ள உன்னை வணங்காத ஒரு விமானம். அந்த பகவான் நாராயணோ பிரம்மா ஜாயதே, நாராயணன் தான் பிரம்மா வந்தார் அப்படிங்கிற விஷயம் தெரியாம அந்த பகவான் பிரம்மாக்கும் சிவனுக்கும் அடியா இருக்கிறது பெருமாள் அப்படின்னு தெரிஞ்சுக்காம, ஏன் தெரிஞ்சுக்கல? துரபிமானம். அதனால ஹிரண்யனை, அந்த ஹிரண்ய கசிப்புவை நரமித்யாதி, இதுக்கு முன்புள்ளதால் ஒன்றும் படாப்பேன் என்று வேண்டிக் கொள்ள. இதுக்கு முன்பு அப்படின்னா இதுக்கு முன்னாடி, இப்ப எனக்கு நரன் தெரியும், நான் சிங்கம் தெரியும், வள படாப்பேன்னா கொலை பண்ண கூடாது அப்படின்னு என்று வேண்டிக் கொள்ள முன்பில்லாத நரம் கலந்த சிங்கமாய் அவனை கீண்ட. இதுக்கு முன்னாடி இல்லாத நரம் கலந்த சிங்கமா அவனை கீண்ட ஸ்ரீமானுடைய சரணத்வயமே ஒரு தேசத்திலே தேடி போக வேண்டாத அமிர்தம். அமிர்தம் எங்க கிடைக்கும்? எந்த கடலை கிடைக்கும் அமிர்தம் அப்படின்னா இந்த உலகத்துல எங்குமே கிடைக்காது. எங்க போனோம் போ அப்படின்னா சொர்க்கத்துக்கு போனோம். இது ஒரு தேச விசேஷம். சொர்க்கம் போனா அமிர்தம் கிடைக்கும். ஆனா இந்த உலகத்துல கிடைக்குமா? கிடைக்கும். ஏன் கிடைக்காது? இங்கேயும் கிடைக்கும். எது என்னது அப்படின்னா நரசிங்கம் அப்படிங்கிற அமிர்தம். அதான் சொல்றாரு இங்க, நரம் கலந்த சிங்கமாய் அவனை கேட்க ஸ்ரீமானுடைய சரணத்வயமே, அந்த நரசிம்ம பெருமானுடைய சரணத்வயம் இருக்கே, திருவடி தாமரைகள், அதுவே ஒரு தேசத்திலே தேடி போக வேண்டாத அமிர்தம். ஒரு தேசத்திலேனா ஸ்வர்க்கம், அதுல போய் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லாத அமிர்தம் இந்த உலகத்திலேயே. திருவன் என்றது அழகியான் தானே அறிகுருவன் தானே. திருவன்னா தாயாரோட கூடியவன் அர்த்தம் இல்லை இங்க, அழகியவன் அர்த்தம். திருன்னு அழகுன்னு அர்த்தம், திருவன் அழகியவன். அப்படிப்பட்ட நரசிங்க வகுஹு ஸ்ரீமான் என்னும் வடிவு. ஆக இந்த பகவான் இந்த உலகத்துல இருக்கிற நமக்கும் திருவடி தாமரைகள்ல அமிர்தமா இருக்கிற அந்த பகவானை கண்டு இந்த ஆழ்வார் மேல பாட்டு பாடிட்டு இன்னும் பாசுங்களை, வரம் கருதி தன்னை வணங்காதவன்மை உரம் கருதி மூர்க்கத்தவனை நரங்கலந்த சிங்கமாய் கீண்ட திருவன் அடியினையே அங்கன்மா ஞாலத்து அமுது. ஆக அமுதா இருக்கிறது இந்த பகவானுடைய திருவடி தாமரைகள். அந்த அமுதத்தை பாடாம இருக்க முடியுமா எங்கேயாவது? கண்டிப்பா பாடியே திருவேன் அப்படிங்கிற 74 பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். இதுக்கு மேல 85வது பாசுரம். அமுதென்னும் தேனென்னும் ஆழியான் என்னும் அமுதென்னு கொண்டுகந்தான் என்னும் அமுதென்ன சொல் மாலை ஏத்தி தொழுதேன் சொல்லப்பட்ட நன்மாலை ஏத்தி நவிந்து. 81வது பாசுரத்துல பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன் அப்படின்னு பெருமாளை பார்த்தேன்றார். எதுல? மானச சாட்சா்காரமா. அதுக்கு மேல 82வது பாசுரத்துல அந்த பகவான் தாயாரோட கூடியவர் அப்படின்னு சாதிச்சார். 83வது பாசுரத்துல ஐயோ தப்ப சொன்னேன்,
என்ன? அவனுடைய அழகு, அமிர்தம் அப்படின்னு 84வது பாசத்துல சொன்னார். இப்படி இதுக்கு முன்னாடி வருத்தப்பட்டாரு 83வது பாசுரத்துல. இப்படி அசிங்கமா பாடிட்ட பெருமாள் நன்னாவே இல்லாம, இந்த தாயாரோட கூடிய பெருமாளுடைய அழகுக்கு சதிருஷமா இல்லாம ஏதோ பாடிட்டேன்னே வருத்தப்பட்டாரு. அந்த பாட்டே அமுதமா இருக்குன்னு சொல்ற பாசுரம் இந்த பாசுரம் 85வது பாசுரம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா, பகவான பத்திய பாடினதாச்சே. எப்படி பாடினாலும் எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே. அந்த பகவான பத்திய விஷயம் அதான் புறநுரையேன ஆயினும் பொன்னாழி கையா தெருநொறிய சிந்தித்து அப்படின்னு முதலாழ்வார் பாடியிருக்கார். மற்ற விஷயங்கள்ல வாய் எப்படியோ இருக்கு, பேசதான் போறோம். ஏதோ பேசுறதுக்கு பதில பகவான பத்தியே பேசிட்டு இருப்போமே. அப்படி பேசினாகும் நம்ம அறகுறையா பேச்சா இருந்தா கூட அமுதமாயிடும், பேச்சு ஈடுபடும் அப்படிங்கிறது இந்த பாசுரம். அமுதென்னும் தேன் என்னும் ஆழியான் என்னும் அமுதன்னு கொண்டுகந்தான் என்னும் அமுதன்ன சொல்மாலை ஏற்றி தொழுதேன் சொல்லப்பட்ட நன்மாலை ஏற்றினவேன். பதபதார்த்தம் அமுதென்னும் அமிர்தம் போன்றவன் என்னும், தேன் போன்றவன் என்னும், ஆழியான் என்னும் திருவாழியை உடையவன் என்னும், அன்னு அமுது கண்டு அமுது கொண்டு உகந்தான் என்னும் முற்காலத்தில் கடல் கடைந்து தேவர்க்கு அமுதத்தை அளித்து மகிழ்ந்தவன் என்னும். கொண்டுகந்தான் இருந்தாலும் இங்க அமுதத்தை கொடுத்துகந்தான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அமுது எடுத்து அழித்து மகிழ்ந்தவன் என்றும் ஏத்தி துதித்து சொல்லப்பட்ட சாஸ்திரங்களால் இவ்வண்ணம் சொல்லப்பட்டிருக்கின்ற நன்மாலை மிகச்சிறந்தவனான எம்பெருமானை அமுதன்ன சொல்மாலை அமிர்தம் போன்ற இப்பாசுரங்களினால் ஏத்தி நவின்னு தொழுதேன், பலகாலமும் புகழ்ந்து சொல்லி வணங்கினேன். வியாக்கியானம். அமுதன்னு இத்தியாதி அமிர்தத்தோடு பர்யாய சப்தம் போலே காணும் ஆழியானென்கை. அமுதென்னும் தேனென்னும் ஆழியான் என்னும் அப்படின்னு இருக்காரு. அமுதம் ரொம்ப சுவையா இருக்கும், க்ஷீரான்னம் அற்புதமா இருக்கும், சுவையா இருக்கும். தேன் அதுவும் அற்புதமா இருக்கும். அதே வரிசையில் என்ன சொல்லுங்க அப்படின்னா, நல்ல பலாப்பழம் அப்படின்னு சொல்லலாம், நல்ல கனிஞ்ச மாம்பழம் சொல்லலாம். எல்லாரும் சூரியகோடி சமப்பிரபா, கோடி சூரியங்கள் இருந்தா எப்படி வெப்பமா இருக்குமோ அப்படிப்பட்ட வெம்மை உடைய ஆழி, அதையும் சேர்த்து இந்த கோட்டிட்டு சொல்றாரு. அமிர்தத்தோடு பர்யாய சப்தம், பர்யாயம்னா அதுக்கு அர்த்தம் போல, அமிர்தத்தோடு பர்யாய சப்தம் போலே காணும் ஆழியான் என்கை. இது ஆழ்வார் நிலை, நம்ம நிலம் அப்படி கிடையாது. ஆழ்வாருக்கு உக்ரமா இருக்க நரசிம்மரும் ஒண்ணுதான், சின்ன குழந்தை தவழ்ந்த கிருஷ்ணாரும் ஒண்ணுதான். எல்லாம் ஆழ்வாருக்கு உத்தேசம். அதுக்கு மேல அமுதன்னு இத்தியாதி அன்னை வேண்டாதே உப்பு சாறு வேண்டுமவருக்கு அது தேடி கொடுக்குமவன். கடல் கடைய வைக்கிறான். அதுக்கு மேல அவன் முதுகுல மந்திர பருவத்தை ஏத்தி கடல் கடைய வைக்கிறான். இது என்ன அநியாயம்! இவெல்லாம் ஒரு பக்தனா? அதுக்கு மேல இவ்வளவு பண்ணிருக்காரு பெருமாளே, அமுதம் கொடுத்திய ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு, இனிமே எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், அமுதம் போறோம், நீ கொடுத்த அமுதம் போறோம், அந்த அனுபவம் அதுவும் வேண்டாம், நீயே போறோம், இப்படி எதுக்காக கஷ்டப்பட்டிய, ஐயோ பாவம் அப்படின்னு அவனோட இருக்கணுமா வேணாமா? அதுவும் பண்ணலாம். எல்லாத்தையும் விட்டுட்டான். அமுதம் எடுத்து கிடைச்சோன்னு எடுத்து ஓடி போயிட்டான். அமுதம் அமரருக்கு கீந்த நிமிர் சுடர் ஆடி நெடுமான்
அமுதினும் ஆத்த இனியன். அது தெரியவே இல்லை இந்திரனுக்கு. அமுதத்தை விட இனியவன் சிவன் நாராயணன். அந்த அமுதத்தை எடுத்து கொடுத்தவன் தெரியவே இல்லையே இந்திரனுக்கு. வருத்தப்படுற ஆழ்வாருங்க. அதான் சொல்றாருங்க, அவனுக்கு இந்த உப்பு சாறுல கடைஞ்ச அமுதத்தை கொடுத்த பெருமாள் எடுத்து ஓடி போயிட்டான். அவனுக்காக அவன் போவான்னு தெரியும். அப்படிதான் என்னை விட்டு போவான்னு தெரியும். அதான் சொல்றாருங்க, உன்னை வேண்டாதே. பகவானுக்கு நம்ம கோவிலுக்கு போறோம், பெருமாள் நிக்கிறோம், உங்களுக்கு 2 பெட்ரூம் ஹவுஸ் வேணும் அப்படின்னு கேட்கிறோம். பெருமாள் கொடுத்துட்டாரு. அடுத்தது வரோம், பொண்ணா கேட்டதை கொடுத்துட்டோம், இனிமே சந்தோஷமா என்கிட்டே இருப்பான். இல்ல, 2 பெட்ரூம் போறல, குழந்தைங்களை பெருசாச்சு, 4 பெட்ரூம் வேணும் அப்படின்னு கேட்டுவான். இப்படியே போயிட்டே இருக்கு, வரவே போறதில்ல அப்படின்னு இருக்கு. ஆனா அதையும் கூடார வெல்லும் செய்து கோவிந்தான்ற மாதிரி எல்லாரையும் வீழ்த்துன்னு தான் வர போறான் எப்படின்னு ஒரு காலத்துல. அது அவனோட சாமர்த்தியம். அது நம்ம சாமர்த்தியம் அதுக்கு மேல இருக்காது ஒரு விஷயம். அது சொல்றாருங்க, தன்னை வேண்டாதே, பகவானை வேண்டிக்காம அவனை கேட்காம உப்புச்சாறு வேண்டும் அவருக்கு, இந்திராதிகளுக்கு உப்புச்சாறு, அந்த கடல்ல கிடைச்ச அமுதம், அதை வேண்டுவாருக்கு, அதையும் கொடுக்கும் அவன். இவனை வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குமவன். அமுதன்ன இத்தியாதி, அவனையும் தேவர்கள் அமிர்தத்தையும் ஒழிய இவருடைய அமிர்தம் அவனை பேசும் சொல்லு. இது ஆழ்வார் பத்தி சொல்றது. அவனையும் அவனும் அமிர்தம், அமுதென்னும் தேன் என்னும் சொல்றாரு. அந்த அமுதம், அந்த பகவான அமுதம் சொல்றாரு முதல்ல. ரெண்டாதான் அவனையும் அதான். அதுக்கு மேல தேவர்கள் அமிர்தத்தையும். இந்த பாசத்துல பாத்தீங்கன்னா 3 இடத்துல அமுதம் இருக்கு. அமுதென்னும் தேன் என்னும் ஆழியான் என்னும் அமுதன்னு கொண்டுகந்தான் என்னும் அமுதன்ன சொல் மாலை. ஆக முதல் அமுதம்ங்கிறது என்னது? பகவான். அமுதென்னும் தேன் என்னும் இருக்கு, அந்த அமுதம்ங்கிறது என்னன்னா பகவான். அதுக்கப்புறம் அமுது அன்னு கொண்டுகன், அமுதன்ன சொல் மாலை, அதான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. அமுதன்ன சொல் மாலைங்கிறது என்ன அமுதம் அப்படின்னா, இந்த பாசுரங்களே அமுதம். அவனியும் தேவர்கள் அமிர்தத்தையும், அவனியும்ங்கிறது முதல் அமுதம், தேவர்கள் அமுதம்ங்கிறது 2வது அமுதம். அதையும் ஒழிய இவருடைய அமிர்தம், யாரு? ஆழ்வருடைய அமிர்தம், அது அவனை பேசும் சொல்லு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த பகவானே பாடினதுனால இதுக்கு முன்னாடி வருத்தப்பட்டு இருந்தார். ஐயோ இப்படி நான் பகவான் இப்படி தப்பா பாடிட்டேனே இப்படி வருத்தப்பட்டு இருந்தார். அந்த வருத்தம் போக அந்த பாசுரமே அமிர்தமாச்சு அப்படிங்கிறது இங்க. அவனை பேசும் சொல்லு, அதான் அமிர்தம் இங்க சொல்லப்பட்ட இத்தியாதி. யஸ்மின் அகிருத்திம கிராம் கதிரேக கண்டா, யஸ்மின் அகிருத்திம கிராம் கதிரேக கண்டா. கிராம் வேதங்கள், அகிருத்திம கிராம் பொய் சூது இதெல்லாம் இல்லாத வேதம், உள்ளபடி அப்படியே சொல்லும் இந்த வேதம். அந்த வேதம் அகிருத்திம கிராம் கதி ஏக கண்டா யஸ்மின், ஒரே கழுத்தா யார பத்தி சொல்றதோ, யார பத்தி சொல்லும்? ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு பிரமாணங்களே சொல்ற விஷயம். சொல்லப்பட்ட அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்ல, யார் சொல்லப்பட்டது அப்படின்னா வேதங்கள், இதிகாச புராணங்கள் சொல்றது. பிரமாணங்களாலே சொல்லப்பட்ட நன்மாலை ஏத்தி, நன்மாலைன்னு பகவானை, அந்த பகவானை ஏத்தி நவீன்னு அமுதன்ன சொல் மாலை ஏத்தி தொழுதே, இந்த பகவானை ஏத்தி தொழுதேன்னு ஆச்சரியமா சாதிக்கிறாங்க. இதுக்கு மேல 86வது பாசுரம். இதுல 86, 87, 88 இந்த 3 பாசுரங்களும் என்ன சொல்றது அப்படின்னா, பகவானை அடையிறது நம்ம முயற்சி கிடையவே கிடையாது, அவனால மட்டும்தான் முடியும். அவன் நினைச்சா மட்டும்தான் நம்மளால பகவானை அடைய முடியும். அவனே உபாயம், நாம் பற்றும் உபாயம் அல்ல.
அப்படிங்கிற விஷயம் உபனிஷத் வாக்கியம் அற்புதமா இருக்கு. நாயமாத்மா பிரவச்சனே லப்யக ந மேதையா ந பகுதா சுதேன யமைவைஷ விருணுதே தென லப்யக தசேஷ ஆத்மா விவிருணுதே தனும் ஸ்வாம். அயம் ஆத்மா, அந்த பகவான், ந பிரவச்சன லப்ய, பிரவச்சனங்கள் சொல்றதுனாலேயே பெருமாள் அவனை கண்டுக்க மாட்டார். நான் பகுதா சுட்டேன, நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப பகவான் எப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, யமைவேஷ திருணுத்தே, எம் ஏவ ஏஷ திருணுத்தே, அவர் யார தேர்ந்தெடுக்கிறாரோ தேன லப்யக, அவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். பிரசேஷ ஆத்மா விபுருணுத்தே தனும் சுவாம், அவனுக்கு மட்டுமே பகவான் தன் திருமேனிய காட்டி கொடுப்பார் அப்படிங்கிற உபனிஷத் வாக்கியம் இத பத்தி சொல்றதா. அத பகவானே உபாயம் அப்படிங்கிற சொல்றதா இந்த மேல இருக்க 3 பாசுரங்கள். அதில் 86வது பாசுரம், நபின் உரைத்த நாவலர்கள் நான் மலர் கொண்டு ஆங்கே பயினதனால் பெற்ற பயன் என்கொல், பயிர்நார்தம் மெய்த்தவத்தால் காண்பரிய மேக மணிவண்ணனை யான் எத்தவத்தால் காண்பன்கொல் இன்னே. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் வச்சுட்டு பகவான் அடையணும் ஆசைப்படுறாளே, அவளால பார்க்கவே முடியாது. அந்த பகவான நான் எந்த தபசும் இல்லாம எந்த யோகமும் பண்ணாம அவன் நெருகியது கிருப்பையால மட்டுமே நான் கண்டேன் அப்படிங்கிறார் இந்த பாசனத்துல. நவீன் உரைத்த பதபதார்த்தம், நவீன் உரைத்த சாதன புத்தியாலே அவன் திருநாமங்களை பலகாலும் சொல்லுகின்ற நவீன்னு உரைத்த நாவலர்கள், கவிகள், நான், அதாவது கவிகள்னா நாக்கு படைத்தவர்கள், நாவலர்கள், கவிகள், நாள் மலர் கொண்டு அப்போதலர்ந்த பூக்களை கொண்டு ஆங்கே பயின்னு அந்த சர்வேஸ்வரனிடத்தில் நெருங்கி ஆசிரியத்து அதனால் பெற்ற பயன் என்கொல், அதனால் அவர்கள் பெற்ற பிரயோஜனம் என்னோ. எம்பெருமான் தானே தன்னை காட்டினால் அல்லாமல் இவர்களுடைய சுயமுயற்சியால் என்ன பயன் பெற முடியும் என்கை. பயின்னார்தம் சாதனானுஷ்டானம் பண்ணுபவர்களுடைய மெய்த்தவத்தால் சரீரம் நொந்து செய்கிற தபசினால் காண்பு அறிய காண முடியாதவனும் மேகம் மணிவண்ணனை நீலமேகத்தை நீலமணியை போன்ற நிறத்தையும் உடையவனான எம்பெருமானை யான் அடியேன் இன்னு இப்போது எத்தவத்தால் காண்பன், எத்தபஸ் பண்ணினால் காண்கின்றேன், அவனே காட்டில் கொடுக்க காண்கினேனே ஒழிய ஒரு தபம் செய்து காண்கின்றேன் என்கிறார் பெரிய வாச்சன் பள்ளி சுவாமியோட அவதாரிகை. நவீன்னு அன்னு தானே காட்ட கண்ட என்னோட ஒப்பார்களோ சாதனானுஷ்டானம் பண்ணி காண்கிறவர்கள் என்கிறார். நேரே அவனுடைய கிருபையாலே நான் பார்த்தேன், எனக்கு நேரம் ஒரு வாழை வாழலாம் அப்படிங்கிறார். நவீன் நித்யாதி நாவலர்களானவர்கள் செவ்வி பூவை கொண்டு சாதனமாக உரைப்பவர்கள், நாக்கு வன்மை படைத்தவர்கள் நாவலர்கள் செவ்வி பூவை கொண்டு பூக்கள் அதை வச்சு பகவானுக்கு திருவாரதனம் பண்ணுவான். பயந்து பயந்து பண்ணுவான், ஆசையா பண்ணல, பயந்து. ஏன்னா சாதனானுஷ்டானம் பண்றா, அவ சாதனத்துல குறை வந்துருச்சுன்னா திருப்பி அடிச்சிடும், சாதனம் பலன் கிடைக்காது, விபரீத பலன் வந்துடும். அதனால பயந்து பயந்து செவ்வி பூவை கொண்டு சாதனமாக உரைப்பார்கள். வயின்ன இத்தியாதி,
பெற்றால்தான் சாதனானுஷ்டானம் பண்ணி பெற்ற பேரன். சாதனானுஷ்டானம் பண்ணி பகவானை பெற முடியுமான்னு முடியவே முடியாது. இல்லையே, ஒன்று ரெண்டு பேர் இருக்காளே அப்படின்னா, அப்படி ஒரு பெத்தா கூட அதனால என்ன பேரு? அப்ப அவளுக்கு என்ன மனசுல இருக்கும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பகவான் அடைஞ்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு பகவான் அடைஞ்சேன் அப்படின்னு அவன் பண்ண சாதனை ஞாபகம் இருக்குமே தவிர பகவான் அடைஞ்சு அனுபவிக்கிறதுக்கு மனசு வராது. ஆனா பகவானே சாதனம்னு இருந்து அதனால அடைஞ்சவனுக்கு பகவான் கிருப ஞாபகம் இருக்கும். ஐயோ, எப்படிப்பட்ட பகவான்! அவன் அடையறதுக்கு அவனே எத்தனைச்சு பெரிய தபஸ் பண்ணி, அவனே தபஸ் பண்ணி என்ன கை கொண்டானே, என்ன ஆச்சரியம் அப்படின்னு அவனுடைய கிருபையும் கருணையும் நினைச்சுட்டு நம்ம வாழ்நாளை கழிப்போமே தவிர, சாதனானுஷ்டானம் பண்ணவன் என்ன பண்ணுவா, தான் கஷ்டப்பட்டு இவ சாதனம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கா, அதனால அந்த சாதனை ஞாபகம் இருக்கும் அவனுக்கு. பெற்றால் தான் ஒருவேளை சாதனானுஷ்டானம் பண்ணி அதனால பகவானை சாட்சாத்கரித்தால், சாதனானுஷ்டானம் பண்ணி பெற்ற பேரன் என்ன பிரயோஜனம்? அதனால பயின்னார் இத்தியாதி ஆசிரியத்தவர்களுடைய உடம்பு நோவ பண்ணின தபஸால் இந்த பயின்னாதம் மெய்த்தவத்தால் காண்பறிய பைநாதம் இந்த கஷ்டப்பட்டு அனுஷ்டானம் பண்ணி அதனால ஆசைத்தவர்களுடைய உடம்பு நோவ பண்ணின தபஸால் கஷ்டப்பட்டு உடம்பு நோவ பண்ணி எங்கேயோ தண்ணிக்குள்ள இருந்து ஊசி நூல நின்று தபம் பண்ணி மலை முச்சில நின்று தபம் பண்ணி நெருப்புல இருந்துச்சு அது தபம் பண்ணி கஷ்டப்பட்டு உடம்பு நோவ பண்ணின தபஸால் காண வரிய அப்படின்னு பார்க்க முடியாது. காண வரிய ஏன்னா இதெல்லாம் என்னது? நாமேனையான பகுதான் சுத்தேன எமேவேஷ விருளுத்தே. யார பகவான் இவன் தான் நான் காமிக்கணும் என் திருமேனிய அப்படின்னு அவன் யார தேர்ந்தெடுக்கிறானோ அவன் இருக்கணுமே. இவா காண்பரிய சமஹரமான வடிவை உடையவனை இன்று என்ன தபஸ் பண்ணி கண்டேன். நான் கண்டின்னு இருக்கேன். அதான் 81 பாசத்தை பார்த்தோமே, பகல் கண்டேன் நாரணனை கண்டேன். அதான் ஆழ்வார் பார்த்தாச்சு பகவான. ஆச்சரியப்படுற, நான் என்ன தபஸ் பண்ணி இந்த பகவானை கண்டேன், என்ன தபஸ் பண்ணி தாயாரோட கூடிய பகவானை கண்டேன், என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு இவாளை இப்ப தபஸ் பண்ணிட்டு இருக்கா. கண்டேன் இத்தனை இதே அவன் காமிச்சதுனால நான் பார்க்க முடிஞ்சது. யாவ நிகர் அகல்வானத்தே திருவாய்மொழி பாசுரம். வானக்கோனை கவி சொல்ல வல்லே இனி மாறுண்டே. யாவ நிகர் அகல்வானத்தை, இந்த பகவானை அற்புதமா பாடின எனக்கு அகல்வானத்தே பரமபதத்திலையும் யாரும் எனக்கு நிகர் கிடையாது அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். வானக்கோனை கவி சொல்ல வல்ல இனிமாறு உண்டு. இவனும் கவிதான், நாவலர் தான் ஆழ்வாரும். ஆனா அவன் பாட வச்ச யானை தன்னை தான் பாடி அப்படின்னு பகவான் பாட வச்சதுனால இவர் பாடினார். இவன் 8 கட்டி பாடல, பகவான் இவர் மூலமா பாடினார். அதனால அந்த சாத்விக அகங்காரத்தோட பாடியிருக்காரு இந்த 2 பாசுரங்கள் யாவ நிகராகவாந்தி அப்படின்னு. ஆக பகவானுடைய நிர்கத கிருப்பையால மட்டுமே தான் என்னால காண முடியுமே தவிர நானா ஒன்னும் எத்தனிக்கவே இல்லை அப்படின்றார் 86வது பாசுரத்துல. 87வது பாசுரம். இன்ன அறிகின்றேன் அல்லேன் இருநிலத்தை சென்னாங் அளந்த திருவடியை அன்னு கருக்கோட்டியுள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருக்கோட்டி எந்தை திறம். ஆச்சரியமான பாசுரம். பகவானுடைய நிர்கேதிக்கு குறை எவ்வளவு தூரம் பாயருது அப்படிங்கிற காமிக்கிற பாசுரம். இந்த சின்ன குழந்தையா சிசுவா இருக்கார் கர்ப்பத்துல. அப்போ இருக்கிறச்சேவே 2 கையும் கூப்பி திருக்கோட்டியூர் பெருமாளை சேவிச்சிருக்கேன் நான், எனக்கு தெரியும் பெருமாளை
அப்படிங்கிறார் இந்த பாசுரத்துல. அன்னு கருக்கோட்டியில் கிடந்து பதவுரை முன்பு கர்ப்பஸ்தானத்துக்குள்ளே கிடந்து. கர்ப்பமா? மலத்துலதான் பிறந்தார், கர்ப்பமே இல்லையே. ஒரு மனுஷ யோனியில பிறந்தவரே இல்லையே பூதத்தாழ்வார் அப்படின்னா, இந்த பிரகிருத்தில வந்து பிறந்தார் இல்லையா, ஒரு மணல்ல பிறந்தார் இல்லையா, அதுவே கருணை வச்சுக்கணும். திருக்கோட்டி எண்டை திறம், திருக்கோட்டியூர் பெருமானுடைய தற்காழ்வான் பெருமான் அவனுடைய தன்மைகளை எந்தை திறம், திருக்கோட்டி எந்தை திறம், திறம்ங்கிறது என்னது, அவன் தன்மைகளை, அவனுடைய சொரூபம் ரூபம் குண விபூதி இந்த திரைகளை கண்டேன், கண்டு அனுபவிக்க பெற்றேன், கை தொழுதேன், அது அனுபவத்துக்கு போக்கு வீடாக கை தொழவும் பெற்றேன். நம்ம நேரம் பார்க்கிறோம் பெருமாளை, திடீர்னு பெருமாள் வந்துட்டாரு, நம்ம வந்து நிக்கிறாரு. அப்படி என்ன பண்ணணும் நம்ம? நமக்கு அனுபவிக்க பெற்றேன், கை தொழுதேன், கண்டேன், கை தொழுதேன், அந்த அனுபவத்துக்கு போக்கு வீடாக கை தொழவும் பெற்றேன். ஆன பின்பு இடுநிலத்தை வரப்புமிக்க இந்நிலத்தை ஆங்கு சென்று அளந்த திருவடியை, திருவிக்ரம அவதார காலத்தில் முந்தங்கே தானே பரவி முழுதும் அளந்து கொண்ட திருவடியை இன்னு இன்னா அறிகின்றேன் அண்ணேன். இன்னா அப்படின்னா இன்னைக்குதானே தெரிஞ்சின்றேன், இன்றைக்கு தான் அறிந்து கொண்டேன் நல்லேன் என்பதில்லை, கர்ப்பவாசமே தொடங்கி மறவாதிருக்கிறேன் என்கிறார் பெரியவாச்சன் பிள்ளை சுவாமியோட அவதாரிக்கை. இன்னா சாதனானுஷ்டானமும் யோக்கியதையும் இன்னி இருக்க கண்டினேன் என்கிறார். கர்ப்பத்துல இருக்கிறச்சே அந்த சின்ன சிசுக்கு சாதனம்னா என்னன்னு தெரியுமா, சாத்தியம்னா என்னன்னு தெரியுமா, அதுக்கு ஹேத்துனா என்னன்னு தெரியுமா, என்ன தெரியும் குழந்தைக்கு? ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கிற சாதாரண அனுஷ்டானம் தெரியாத போதும், அப்படி தெரிஞ்சாலும் பண்ண யோக்கியதை இருக்குமா குழந்தைக்கு? அந்த யோக்கியதையும் இன்னி இருக்க கண்டிலேன்னு அப்பவே நான் பகவான பார்த்தேன், அதுவே போறோம். என்னது அப்படின்னா, அப்படி இருக்கச்சேவே பகவான பார்த்தேன்னா தானே பகவான் தன்னை காமிச்சு கொடுத்திருக்காரு அந்த குழந்தைக்கு. கருவிலே திரு இருக்கிற ஆழ்வார் இவர். வியாக்கியானம். இன்னித்யாதி, இன்னாக அறியினேனோ இருநிலமித், இன்னைக்கு தெரிஞ்சிட்டேன் இல்ல, எப்போ தெரிஞ்சிட்டேன்? இருநிலம் இத்தியாதி, அவன் வளைக்கிற இடத்திலே பூமி சென்றதோ. அந்த பகவான் இருக்கிற இடத்துக்கு பூமி போச்சா? பகவானே என்னை வந்து தயவு செஞ்சு என்ன அளந்துக்கோ, பூமி போச்சு அந்த மாதிரி எங்கேயாவது? பூமி இங்கதான் இருந்தது, எங்கேயும் போவே இல்லையே. அவன் தானே வந்து அளந்தான். பூமி கிடந்த விடமெல்லாம் தானே சென்று அளந்தான் இல்லை, கிடந்தான் இல்லையே. பூமி இருக்கிற இடத்துல அவன் வந்து அளந்தானே. அப்படின்னு அர்த்தம் யாரும் கேட்கவே இல்லை. என்னால என் தலையில திருவடியை வை கேட்டல, நம்ம கேட்டோம், யாரும் கேட்கவே இல்லையே. பகவானே செஞ்சார். அன்னு இத்தியாதி, என் சுவாமி இடையாட்டம் கர்ப்பஸ்தானத்திலே கிடக்கச் செய்தே கண்டேன். இடையாட்டம்னா தன்மைகள். என் சுவாமி பகவான் கருக்கோட்டியில் இருக்கும் போதே திருக்கோட்டி எந்தை திறம் நான் அப்பவே கண்டேன். அவன் சொரூப ரூப குண விபூதிகளை நான் ஆக இன்ன அறிகின்றேன் அல்லேன் இருநிலத்தை சென்னாங் அளந்த திருவடியை. இந்த திருவடி திருவிக்கிரம பெருமான் எப்படி எந்த ஹேதுவும் இல்லாம நிர்ஹேதுக்கு கிருப்பையோட உலகத்தெல்லாம் தாவி அளந்தாரோ, அந்த மாதிரி அடியேனுக்கும் நிர்ஹேதுக்கு கிருப்பையால தன்னை காண்பித்து கொடுத்தார். எப்போ கொடுத்தார்? நான் கருவிலே இருக்கும் போதே காண்பித்து கொடுத்தார். ஒரு ஹேது, ஒரு சாதனம்,
சாத்தியம் எதுவும் தெரியாத போது, அப்படி தெரிந்தாலும் அனுஷ்டிக்க முடியாத அந்த சிசு பிராயத்தை இருக்கும் போதே எனக்கு காண்பித்து கொடுத்தார் அப்படிங்கிற இந்த பாசுரம். இதுக்கு மேல 88வது பாசுரம். திறம்பித்து இனி அறிந்தேன் தென்னரங்கத் தெந்தை திறம்பா வழி சென்னார் கண்டால் திறம்பா செடி நரகை நீக்கி தாம் செல்வதன் முன் வானோர் கடினகர வாசல் கதவு. ஆச்சரியமான பாசுரம். 2 வார்த்தை தெரிஞ்சுக்கணும் அதுல. ஒண்ணு செடி நரகு, செடி நரகம் ஒரு வார்த்தை, செடி நரகம். 2வது வார்த்தை கடி நகரம். செடி நரகம்னு ஒரு வார்த்தை, கடிநகரம்னு ஒரு வார்த்தை. செடி நரகம்னா என்னது? புதர் மாதிரி இருக்கிற நரகம். அது உள்ள மாட்டினா வெளியே வர முடியாது. அதான் செடி நரகம். கடிநகரம்னா நித்திய சூரிகள் இருக்கிற பரமபதம். நமக்கெல்லாம் இந்த பிறப்பு எதுக்கு இருக்கு? இந்த செடி நரகம் அப்படிங்கிற இந்த சம்சாரம் இத குறிச்சுண்டு கடிநகரத்துக்கு பரமதத்துக்கு போர்க்காத இந்த பிறவை கொடுத்திருக்கு. ஆனா நம்மளால பண்ண முடியுமாங்க அப்படின்னா, இந்த பாவங்கள்லாம் தொலைச்சு ஒன்னொன்னா கழிச்சு அதை அனுபவிச்சு அவசியம் போக்தவ்யம் அப்படின்னு இருக்கிற அந்த பாவங்களை கழிச்சு கொஞ்சமா கழிச்சு நான் அப்புறமா வந்துக்கிறேன் அப்படின்னா, அதுக்குள்ள உம்ம பரவத வாசல் மூடிடும்பா, உள்ள போக முடியாது அப்படிங்கிற இந்த பாசனம். பகவான் திருவடி தாமரை நமக்கு உபாயம். கழிச்சுண்டோ பரமதம் போக முடியும் அப்படின்னு நினைச்சா அந்த கதவே மூடிடும், விடிஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம். அதான் தமிழ்ல சொல்லப்போனா விடிஞ்சு நீ போய் விடிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அதான் அது சொல்றது இந்த வாசனம். பகவான் திருவடி தாமரைகளே இதுக்கு நமக்கு தஞ்சம், அதுவே நமக்கு உபாயம். பதபதார்த்தம். பெண்ணரங்கத்து எந்தை அழகிய கோயிலில் பள்ளி கொண்டிருக்கும் என் சுவாமியாகிற ரங்கநாத பெருமாள் பெண்ணரங்கத்தை திறம்பா வழி தப்பி போகாத மார்க்கத்திலே, அவன் திருவடி தாமரைகள் தான் தப்பி போகாத வழி. திறம்புதல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தப்பி விடும் அர்த்தம். திறம்புதல் அப்படின்னா தப்புன்னு. திறம்பா தப்பாது. திறம்பா வழி தப்பி போகாத மார்க்கத்தில். எது தப்பி போகாத மார்க்கம்? திருவரங்கத்து எந்தைதான் தப்பி போகாத மார்க்கம். அவனை உபாயமாக்கிக் கொண்டு சென்றார்க்கு அல்லார், நடப்பவர்களுக்கு தவிர மற்றவர்க்கு தாம் தாமாகவே திறம்பா செடி நரகை நீக்கி, மற்றவர்கள் என்ன பண்றா? நம்மளே நம்ம நரகை நீக்கி அறுக்க முடியாத புதர் போன்ற சம்சார வெண்ணரகை அறுத்து கொண்டு செல்வதன் முன் போவதற்குள்ளே வானோர் நித்தியசூரிகளுடைய கடி அரணை உடையதுமான நகரம் வைகுந்த மாநகரத்தினுடைய வாசல் கதவு, வாசல் கதவானது திறம்பித்து மூடிடும், மூடிக்கொண்டு விடும். இனி அறிந்தேன், இது நான் புரிஞ்சுட்டேன். இப்போ இனி இதை இப்போது அறிந்து கொண்டேன். சுவாமி அவதாரிக்கை. திறம்பித்து அவன் தானே விஷயீகரித்தாருக்கு அவனை கிடைக்கும் எத்தனை அல்லது வேறு சிலருக்கு கிடையாதென்கிறார். அவன் தானே விஷயீகரித்தவர். எமைவேஷ ஆத்மா திருணுத்தே. அவன் யாரை விஷயீகரிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், மற்றவர் கிடைக்காது அப்படிங்கிறார் இந்த வாசகத்துல. தென்னரங்கம் இத்தியாதி மாமேகம் என்று அருளி செய்தபடியே அவனே உபாயமாக பற்றினவர்களுக்கு சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ, எல்லா தர்மங்களையும் ஓடு, சாதனத்துல புத்தி வைக்காத, என்னையே பற்று,
அப்ப அந்த மாம் ஏக்கம்னு என்ன அர்த்தம்? ஏக்கம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னையே உபாயமா பத்து. என்னையே என்ன அர்த்தம்? உள்ள கர்மயோகம் ஞானயோகம் விட்டுருங்கோ அப்படின்றாரா? இல்ல அதான் சொல்லிட்டாரே, சர்வதன்மான் பரித்தேஜ். மாம் சொல்லிட்டாரே, மாம் சொன்னதுனால மத்த யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சாங்க. அப்ப ஏக்கம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ என்ன பத்தும் பத்து, அதுவும் பத்து கிடையாது, அதுவும் உபாயம் இல்லை. நீ என்ன பற்றும் பற்றும் உபாயம் இல்லை. நான் ஒருத்தனே உபாயம். நாராயணனே நமக்கே பறை தருவான். ஆக மாமேக்கம் அப்படிங்கிறது கிருஷ்ண பரமாத்மா என்னையே உபாயமாக பத்து அப்படின்னு சொன்னாரே, என்று அருளி செய்தபடியே மாமேகம் என்று அருளி யார் அருளி செய்தார்? கண்ண பரமாத்மா. அவனையே உபாயமாக பத்தினவர்கள் அவர்களுக்கு மாமேகம் என்றதிலும் சௌலபிய காஷ்டையை சொல்லுகிறது. இது யாரு? அதை விட சௌலபியமா இருக்காளா யாராவது அப்படின்னா ரங்கநாத பெருமாள். அதான் இந்த சொல்றது சௌலபிய காஷ்டை அப்படின்னா சௌலபியத்தை அந்த எல்லை நிலத்துல இருக்கிறது யாருன்னா அர்ச்சவதாரம். அந்த அர்ச்சவதாரம் தான் இப்ப நமக்கு தஞ்சம். திறம்பா தென்னரங்கத்து எந்தை இருக்கேன், தென்னரங்கத்து எந்தை தான் இந்த திறம்பா வழி. அதான் சௌலபிய காஷ்டை. ஆக மாமேகம் என்றதிலும் சௌலபிய காஷ்டையை சொல்லுகிறது. திறம்பா இத்தியாதி தாமே தூருமண்ட பண்ணின சம்சாரத்தை நீக்கி செல்லுபவர்களுக்கு நான் இந்த சாதனத்தை பத்த மாட்டேன். என்ன சாதனம்? சாத்தியோபாயமா இருக்கிற ரங்கநாத பெருமானை பத்த மாட்டேன். எனக்கு பலம் உண்டு, நெஞ்சில உரம் உண்டு, நான் உடம்புல சக்தி இருக்கு, என்ன சாதனானுஷ்டானம் பண்ணி என் பாவங்கள்லாம் போக்கிண்டு நான் பகவானை நானே அடையம்பா அப்படின்னு தானே தூருமண்ட பண்ணின சம்சாரத்தை நீக்கி செல்லும் அவர்களுக்கு நான் பண்ணிக்கிறேன் இத அப்படின்னு பண்றவர்களுக்கு நித்திய சூரியர்களுடைய அரணை உடைத்தாய் இருக்கிற கலங்கா பெருநகரத்தின் கதவுகள் திறம்பித்து என்னுமிடம் அறிந்தேன். திறம்பித்துனா மூடி போச்சு. நீ அப்படியா, நீ பண்ணிட்டு வா, எப்ப வேணா வா, உன் நேரம் பார்த்து நீ எப்ப வேணா வந்துக்கோ, நீ வர சமயத்துல ஒண்ணும் திறந்திருக்காதுங்க அப்படிங்கிறாருங்க. இது எப்போ தெரிஞ்சுன? இப்போ தெரிஞ்சுன. கதவு திறம்பித்து என்னுமிடம் அறிந்தேன். தானே சம்சாரத்தை நீக்க இவனுக்கு காலம் போறாது, முடியவே முடியாது. அது மூட போதும் இல்ல, அவனை மூடுறதா காலத்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது. ஆனா இவன் வரவே போதுல. நம்ம தன் பாவங்களை தானே நான் பரவாயில்ல வரேன், நானே போக்கேன், நான் பண்ண போவதானே, நானே கஷ்டப்படுறேன், கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன், அப்படியே வரேன் அப்படின்னு அதை நீக்கிண்டு வரணும்னு ஆசைப்பட்டான்னா அது முடிய போறது இல்ல. அதுக்குள்ள பிடிஞ்சிரும். தானே சம்சாரத்தை நீக்க இவனுக்கு காலம் போராது. அனாதிதான், அது அனந்தம். அது அவன் முன்ன காலம் அனாதி, அவன் கழிக்கிற காலம் அனந்தம். உன் ஆதி, ஆதி இல்லாத காலத்துல பாவம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ முடிவும் அனந்தம். திறம்பித்து இனி அறிந்தேன் என்றவர். ஆக மூடின்றோம் வாசல் கதவு அப்படிங்கிறது அற்புதமான பாசனம். ஆக 86, 87, 88 இந்த 3 பாசனங்களால் ஆழ்வார் பகவான் மட்டுமே உபாயம் நமக்கு, நம்ம பத்தும் அந்த அதுவும் உபாயம் இல்லை, பகவான் மட்டுமே நிவிகேதுக்கு கிருபையால அவன் கிருபை மட்டுமா நமக்கு உபாயம் அப்படின்னு சொல்லியிருக்கார். மேல 89வது பாசனம், பதவி கதைஞ்சிருந்த கஞ்சனை முன் காய்ந்து அகவி போர் யானை ருசித்து பதவியாய்
பாணியால் நீரேத்து கண்டொரு கால் மாவலியை மானியாய் கொண்டிலேயே மண். இப்ப 86, 87, 88 பாசுரங்களால நம்ம பண்றதுக்கு ஒண்ணு கிடையாது உலகத்துல. பகவான் தான் உன் பாயம், பகவான் தான் உன் பாயம். நம்ம பண்றது ஒண்ணு கிடையாது. சொல்லி 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 பாத்துட்டாரா, சொல்லிட்டாங்க ஆழ்வார். பகவான் பாக்குறாங்க, இப்படிலாம் நீ ஆர்ச்சதிட்ட போய் சொல்லிடு, அப்படின்னா ஒருத்தரும் ஒண்ணு செய்யவே மாட்டானே, எப்படியும் அவன் தான் பார்க்க போறான், நமக்கு என்ன வேலை இனிமே அப்படின்னு இருந்துட மாட்டாள எல்லாரும். ஒரு தர்மம் நடக்காது, அப்புறம் எதுவுமே நடக்காதே. இது எங்க பார்த்த நீ இது மாதிரி? நான் சொல்லவே இல்லையே அது மாதிரிலாம் அப்படின்னு பெருமாள் கேட்க, ஆழ்வார் அழகா சொல்றாருக்கு இந்த பாசுரத்துல. நன்னா பார்த்தா நீ இப்படிதான் எல்லாரும் கேட்டுக்கு கிருப்பையா ஹெல்ப் பண்ணிருக்க எல்லாருக்கும். எல்லாருக்கும் உன்னுடைய கிருப்பனால மட்டும்தான் காரியம் நடந்துட்டு இருக்கு. இதை நன்னா பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற பாசுரம் தான் இது. இதுல 3 சரித்திரம் காமிக்கிறார். முதல் வரியில ஒரு சரித்திரம், 2வது வரியில் இன்னொரு சரித்திரம், 3வது வரியில் இன்னொரு சரித்திரம். ஆக 3 சரித்திரம் காமிக்கிறார். பதபதார்த்தம் கதம் சிறந்த கோபம் மிக்க, கதம்னா கோபம், கோபம் மிக்க கஞ்சனை கம்சனை முன் காய்ந்து, முன் கதவி காய்ந்து அவனை கண் முன்னே கோபித்து முடித்து, போர் யானை போர் செய்வதாக எதிர்த்து வந்த குவலையா பீடம் என்னும் யானையை அதவி அடர்த்து ஒசித்து, அத கதவி கதைஞ்ச கஞ்சனை முன் காந்து அப்படிங்கிறது கம்சவதம் பண்றது ஒரு சரித்திரம். அதுக்கு மேல அதவி போர் யானை ஒசித்து, அதுதான் 2வது சரித்திரம். அதவி அடர்த்து கொம்போசித்து பண்டு ஒரு கால் முன்னொரு காலத்தில் பதவியாய், அது 3வது சரித்திரம். இப்போ பண்டு ஒரு கால் பதவியாய் நீர்மையை உடையவனாய் கொண்டு மானியாய் பிரம்மச்சாரியாகி மாவலியை மகாபலியை அவனிடத்தில் பாணியால் கையினால் நீரேத்து தானம் வாங்கி மண் கொண்டிலேயே, பூமி பெறவில்லையா, பெறவில்லையா, இதெல்லாம் பண்ணலையா நீ? கம்சனை நீ கொல்லலையா? எது கொண்ட நீ? வசுதேவருக்காக கொண்ட. வசுதேவரை காப்பாத்துறதுக்காக நீ கம்சனை கொண்ட. அதுக்கு மேல இந்த போர் யானை ஒசித்து யாருக்கு? தேவகி பிராட்டிக்காக, உன் அம்மாக்காக தான் பண்ணாங்க. அதுக்கு மேல வியாக்கியானம் கதவி நெஞ்சில் அகன்ன சீத்தத்தை உடையனாயிருந்துள்ள கம்சனை. கதவி நெஞ்சில் ஒரே கோபம் கம்சனுக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே, யாரு என்னோட சின்ன வயசுல இருந்தே அவனை கொல்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தான். சகடாசுரன் ஆரம்பிச்சு, பூதனை ஆரம்பிச்சு, அவ்வளவு பெரிய ஆரம்பிச்சு கொல்ல எத்தனைச்சுட்டு இருந்தான். முடியவே இல்லை, ஒரே கோபம். ஒன் வே தான், போனா திரும்பி வர மாட்டான் ஒருத்தனும். அதனால கோபம் அவனுக்கு. நெஞ்சில் அகன்ன சீத்தத்தை உடையவனாய் இருந்துள்ள கம்சனை கதவி முற்காலத்து முற்காய்ந்து, கதவி முற்காய்ந்து சீரி சீரி முற்காய்ந்து தலைமயிரை பத்தி முன்னே பிடித்து என்னவுமாம். கதவி கதைஞ்செறிந்து, அதாவது இந்த இதுல கதவி முற்காய்ந்துங்கிறது கண்ணனுக்கு கோபம். முதல்ல கதவி அப்படிங்கிறது நெஞ்சில் அகன்ன சீத்தத்தை கம்சனுக்கு கோபம். 2வது சாதிக்கரிச்சு இது கண்ணனுக்கு கோபம். அதன் தலையை குஞ்சு பிடிச்சு ஈர்த்து முன்னே இருந்தபடி என்னவுமா. அதவி இத்தியாதி ஆணையை வியாபரியாதபடி கீழாக அடர்த்து கொம்பை ஒசித்து, அந்த யானை வியாபரிக்க முடியாதபடி அந்த யானையை குவலையா பீடத்தை, அத முதல்ல கதவி கதைஞ்ச கஞ்சனை முன் காய்ந்து, அது ஒண்ணு ஆயிரத்தி சரித்தம். 2வது அதவி போரியானை ஒசித்து, அதாவது அதவினா இந்த யானையை வியாபரிக்க முடியாதபடி அந்த போர் யானையை குவலையா பீடத்தை ஒசித்து, அந்த கொம்பை முறித்து பதவியாய் நீர்மையை உடையவனாய். இந்த நீர்மைங்க அப்படின்னா கம்சன் அக்கிரமக்காரன்,
அதனால அவனை நிரசிச்சிட்டார். ஆனா மகாபலி சக்கரவர்த்தி தர்மம் வச்சுட்டு இருந்தான் கொஞ்சம். என்ன தர்மம்? தானங்கள் கொடுப்போம் நிறைய. அதனால கம்சனுக்கும் மகாபலிக்கும் ஒரே கதி வரக்கூடாது. மகாபலிக்கு நல்ல கதி கொடுப்போம் அப்படின்னு நீர்மையோட பதவியாய், நீர்மையை உடையவனாய், கம்சனை கொன்னார் போலே மூளை மூளையடி எண்ணிக்கே வழி கொடு வழி என்னுமாம். ரொம்ப யோசிச்சு இவனை எப்படி நிரசிக்கலாம் அப்படின்னு ஜாக்கிரதையா, வழி கொடு வழியில ரொம்ப ஜாக்கிரதையா திட்டமிட்டு பாணியா நீர் ஏத்தி இந்த தானம் கொடுக்கிறவன தான வழியிலேயே போய் தானத்தை வாங்குறது ஒரு சின்ன பையனா இருந்தது. பாணியால் கையால நீரேத்து ஏன் பண்ணுவான்? எல்லாருக்கும் கொடுக்கிற கை மேல இருக்கிறவன் கை கீழே வந்துருது இந்திரனுக்காக. பாணியால் நீரேத்து, குடங்கையால் நீரேத்து, வண்டி இத்தியாதி ஐஸ்வர்யம் தோற்ற கொண்டாயோ. பாரு, இதெல்லாம் என்னோடது, சரியா? கொடுத்துரு என்கிட்ட அப்படின்னு கேட்டான். நான் பெருமாள்கிட்ட போய், அவன் மாவாலி போய், இல்லையே. ஐஸ்வர்யம் தோத்த கேட்டானா? இல்லையே. என்ன பண்ணா? அர்த்தித்தல்லவோ, அர்த்தித்துவம் தோற்ற மானிய என்றோ கொண்டது. சின்ன பையன பிரம்மாச்சாரியா பவதி பிக்ஷா தேகின்னு கையை நீட்டி அவன்கிட்ட வாங்கினாரு. இதுதான் ஒரு யுக்தி, இதான் திட்டமிட்டாரு. மகாபலி அவன் தர்மமான், அவன் நிரசிக்க கூடாது அப்படின்னு திட்டமிட்டு இப்படி ஒரு யுக்தி கையாண்டு பகவான் இந்த மகாபலியை அவனுக்கு ஒரு நல்ல கதி கொடுத்து பாதாள லோகத்துல அவனை ராஜாவா வச்சார். இதெல்லாம் பண்ணல, இவ்வளவு ஜாக்கிரதையா பண்றீங்க ஒன்னொன்னு விஷயமும். நீ தானே உபாயம் அப்பனா, வேற யாரும் உபாயமா இருக்க முடியும்? நீ தான் உபாயம் அப்போ அப்படிங்கிற ஆச்சரியமான பாசனம். இதுக்கு மேல 90வது பாசனம். மண்ணுலகம் ஆழ்வேனே, மண்ணுலகம் ஆளேனே, வானவர்க்கும் மாணவனாய் மின்னுலகம் தன்னகத்து மேவேனே, நன்னி திருமாலை செங்கன் நெடியானை எங்கள் பெருமானை கைதொழுத பின். உபய விபூதி நானா பகவான். அந்த பகவான் உலகத் தாவி அளந்தார். ஆழ்வார் பகவான் தான் நம்முடைய தந்தை அப்படின்னு அறிந்தார். கண்டர், தாயோட சேர்த்து கண்டர். அப்படி பார்த்தவர் பகவான் சொத்து புண்ணியம் தானே. பகவான் யாரு? உபய விபூதிநாதன். இந்த உலகமும் பகவானுக்கு சொத்து, அந்த உலகமும் பகவான் சொத்து. அப்படி இருக்கச்சு அவருடைய இளவரசு ஆழ்வார், அவருக்கும் அதானே, அவருக்கு சொத்து ரெண்டும் ஒண்ணு தானே. நம்மள சாதிக்கிறாரு, பொண்ணுக்கு ஆளீரோ புவன முழுதும் ஆளீரோ அப்படின்னு. இந்த மாதிரி இங்க சொல்றார், ரெண்டுமே என்ன விபூதி தான் அப்படிங்கிற ஆழ்வார். 90வது வாசனம். இதுதான் பகவானை தனக்கு பகவான் அவனுடைய விபூதி, இந்த உலகத்தை எல்லாமே நமக்காக தான் வச்சிருக்கார். ஒன்னி உலகம் படைத்தான். இந்த உலகத்தெல்லாம் எதுக்கு? நின்னு இந்த பிறவியை நீப்போம் நம்ம அப்படின்னு நினைச்சுட்டு இந்த ஒன்னி உலகம் படைத்தான் கவியாயினுக்கு அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். கஷ்டப்பட்டு உலகத்தை ஏன் படைச்சாரா? நம்மள சுத்தி வளைச்சு பிடிக்கிறதுக்காக தான். ஆக அதை தெரிஞ்சுட்டு பகவானுடைய சொத்து அது நம்மளும் ஒருத்தர் அப்படி தெரிஞ்சுட்டு இந்த பகவானுடைய ஐக்கியமானது நமக்கு வேலை. ஆக இந்த பாசுரத்துல பகவானுடைய சொத்து தான் எனக்கும் அப்படிங்கிற இந்த பாசுரத்துல
அதுல பதபதார்த்தம் திருமாலை பிராட்டிக்கும் சுவாமியாய் செந்தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனாய் நெடியானை சர்வேஸ்வரனான எங்கள் பெருமானை எம்பெருமானை நன்னி கிட்டி கை தொழுத பின் அஞ்சலி பண்ணி ஆசிரயித்த பின்பு பகவான நல்ல மனசால ஆசிரயித்த பின்பு இது ஆயிடுதா? அப்படின்னு அர்த்தம் எனக்கு பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தம் நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னது? அவன் ஆண்டான், நான் அவன் அடிமை, அவன் சுவாமி, நான் அவன் சொத்து, அப்படி தெரிஞ்சிருது இப்போ. அதனால என்னாருது? ஆசிரித்த பின்பு மண்ணுலகம் ஆளேனே, இந்த லீலா விபூதியை நானிட்ட வழக்காக நிர்வகிக்க மாட்டேனோ? அதுக்கு மேல வானவர்க்கும் வானவனாய் நித்திய சூரிகளுக்கும் தலைவனாய் இருந்து கொண்டு விண்ணுலகம் தன்னகத்து நித்திய விபூதியில எல்லா விடங்களிலும் மேவேனே, பொருந்தி இருந்து வேதாந்தம் அடைய மாட்டேனோ? ஆக உபய விபூதியும் எனக்கு சொந்தம் அப்படிங்கிற ஆழ்வார். பெரியவாச்சன் பிள்ளை சுவாமியோட அவதாரிகை. கம்சனை கொன்னோம், ஆணியை கொன்னோம், பூமி அளந்தோம் என்று நம்முடைய செயல்களை சொல்லித்தனையோ சொல்லிமித்தனையோ உமக்கு பெற வேண்டுவது சொல்லீரோ? ஒருத்தர் போய் பார்த்து, என்ன ஒரு கோடிக்கணக்கில் சொத்து உங்ககிட்ட, எவ்வளவு வீடு, எவ்வளவு நீ இது தோட்டம் தொடர்பு, இதான் எவ்வளவு அற்புதமா இருக்கு, 30 கார் வச்சுருக்கீங்க, எவ்வளவு பணம் இருக்கும் உங்ககிட்ட அப்படின்னா, சாமி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லும் கேட்க மாட்டாரு அவரு. அந்த மாதிரி கேட்கிற பெருமாள். முந்தின பாசுரத்துல 89வது பாசுரத்துல கம்சனை கொன்னீர், ஆணையை கொண்டு சொன்னீரே, உமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற பெருமாள். இப்போ அதுக்கு சொல்றாரு, எனக்கு ஒண்ணும் வேணாம்ப்பா, எனக்கு என்ன வேணும், எல்லாம் என் சொத்து தான் அப்படின்ட்டாரு இந்த பாசுரத்துல. வியாக்கியானம். மன்னித்யாதி ஓரடி வர நின்ன பூமியை ஆளுகை எனக்கு ஒரு ஓரடி வர நின்ன பூமியை, அந்த பூமி ஆளுகை எனக்கு ஒரு பணி, இது கஷ்டமா எனக்கு. வானவர்க்கும் வானவரித்தியாதி நித்திய சூரிகளுக்கு அவ்வருகாய் பரோதத்தில் இருக்கை எனக்கு ஒரு பணி உண்டோ? இது ஒரு கஷ்டமா? நித்திய சூரிகளுக்கு தலைவனா இருக்கிற பகவான், அந்த பகவானை நான் ஆசிரித்து விட்டேன். அப்படி இருக்கிற எனக்கு பரமதம் எனக்கு ஒரு கஷ்டமா? அது ஒரு பணியோ? அது அந்த பகவான் அந்த ஆள்றது எனக்கு ஒரு கஷ்டமா? ஒன்றும் கஷ்டம் கிடையாது. திருமாலை செங்கல் நெடியானை எங்கள் பெருமானை நன்னி தொழுதபின், இதான் விஷயம், முக்கியமான விஷயமே. என்னன்னா, சிகஸ்பதியாய் சமாசயனியனாய் எங்களுக்கு சுவாமியானவனை கிட்டி கை தொழுதபின், ஸ்ரீமன் நாராயணனை அடியேன் எனக்கு சுவாமியாய் நான் உணர்ந்த பின், எப்போதுமே சுவாமிதான் வரும், சுவாமியாய் அடியேன் உணர்ந்த பின், சுவாமியனை கிட்டி கை தொழுத பின், போக மோட்சங்களில் எனக்கு ஒரு குறை உண்டோ? இந்த உலகத்தையும் நன்னா இருந்துட்டு அப்புறம் பரவத்துக்கு நிம்மதியா இருப்பேன். அர்த்ததஷ்ட மயா பிராப்தாக அப்படிங்கிற ஆச்சரியமான ஸ்லோகம். இதை யார் சொல்றாருன்னா ஹனுமான் சொல்றாரு. எதிரிகளை வெற்றி கொண்டு விளங்குற ராமனை பார்த்து ஆஞ்சநேயர் சொல்றார், தேவருலகம் முதலான எல்லா பெருமைகளும் நான் பெற்று விட்டேன்னு ஆஞ்சநேயர் சொல்றார். அத எய்து ராமர், ஆனா நான் அடைந்து விட்டேன். அர்த்ததஷ்ட மயா பிராப்தாக, மயா அப்படின்னா என்னால் அடையப்பட்டது அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றார். அப்படி இங்கு ஆழ்வாரும் சாதிக்கிறார் என்கிறபடியே ஒன்னிலே எல்லாம் உண்டான விஷயம். நமக்கு என்ன பண்ண வேண்டிய கர்த்தவியம் என்ன அப்படின்னா, பகவான் தான் நம்மளுடைய சுவாமி அப்படின்னு அதை உணரணும். அது எப்போதுமே இருக்கிற விஷயம்தான்.
உணரணும் நம்ம. அவனுக்கு அடங்கழில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கிடில் அகுதன்னு அடங்குக உள்ளே. இந்த பகவான் தான் நமக்கு சுவாமி, நம்ம அவன் சொத்து அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா அப்போ உபய விபூதி நாதன நாமும் ஆயிடும். அப்படிங்கிற அற்புதமான பாசனம். இந்த வாய்ப்புக்கு, அரிய வாய்ப்புக்கு அடியனியும் இருக்கு. அதை செமிக்கும்படியான பிரார்த்தனையோடு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாயம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.